என்ன சொல்றேன் ஆக்ஷன் டேபிள்ல அந்த காசி தாத்தா கூட இன்னொருத்தர் இருந்தாரு. அவரு யாருன்னே எனக்கு தெரியாது ப்ரோ. யாருக்கா தெரியுமா? அவரு எப்படி ஆக்ஷன் டேபிள் எனக்கு தெரிஞ்சு அவரு காசி தாத்தா கூட வாக்கிங் போறவருன்னு நெனைக்கிறேன் ப்ரோ. "என்னடா போலாமா? சரிண்ணா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கூட்டிட்டு போயிட்டாரு. டக்குனு இப்ப போய் ப்ரோ இன்ஸ்டால இல்ல ப்ரோ. போட்டிருப்பாரு. எனக்கும் சையத் வார்த்தையாப்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாரு. எதுவா இருந்தாலும் எங்க பாஸ தான் கேட்கணும்னு சொல்லிட்டு 200K இருக்கிற ஃபாலோவர் டேனி ப்ரோ தான். அதனால அவர் சொல்லி தான் எல்லாமே பண்ணேன். டேனி ப்ரோ வந்து ஜெயிச்ச மேட்ச் வாங்க போறோம்னு சொல்லியிருந்தேன். பட் இப்ப என் கண்ணுக்கு அது நடக்கிற மாரி தெரியல. வெல்கம். வந்து எப்ப வீடியோ போடுவீங்க? எப்ப வீடியோ போடுவீங்க? மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி ஈவன் ஐ டோன்ட் ஹேவ் த மென்டல் எனர்ஜி டு ஸ்பீக். ஸோ ஐ திங்க் வெங்கட் வில் டேக் ஓவர் திஸ் வீடியோ. வெங்கட். வெங்கட் வில் டேக் ஓவர் திஸ் வீடியோ. அப்புறம் சேனல்ல என் பேர்ல எழுதி வச்சுட்டு குடுத்தீங்கன்னா, நான் மொத்தமா இழுத்து மூடிருவேன். உபயோகமா இருக்கும். டெலீட் ஆப்ஷன். டெலீட் ஆப்ஷன் மட்டும் எனக்கு குடுத்து விட்டீங்கன்னா மூடி விட்டுருவேன். I see a possibility that happening. Like I might stop. இல்ல for like பாசிபிலிட்டிலாம் இல்ல. நான் வந்து டேட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன். என்ட்ட ஒரு செம்மையான டேட்டா பாயிண்ட் இருக்கு. இந்த சேனல் என்னைக்கு ஃபேமஸ் ஆச்சோ அன்னைக்கு தான் சிஎஸ்கே நக்கிட்டு போச்சு. 2 இல்லையே நீங்க ப்ரோ. ஸ்ட்ரெய்ட் லைன்ல கோரிலேட் பண்ணலாம். இல்ல ப்ரோ 2023 நம்ம வின் பண்ணோமே. அப்போ நீங்க ஃபேமஸ்லாம் ஆகல. சும்மா ஏதோ ஒரு வீடியோ இல்ல இல்ல ப்ரோ. ஒரு 2K அப்படி சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருந்தீங்க. அதெல்லாம் கணக்கு கிடையாது. இதையும் நம்பிட்டு ஸ்டீஃபன் ஃபிளமிங் விட்டு நம்மள திட்டுற ஆளுன்னு இருப்பானுங்க. விடுங்க. ஆக்சுவலி வந்து ஒரு கமெண்ட் வந்ததுன்னு நெனைக்கிறேன். இந்த சேனல மூடுங்க. இந்த சேனல் வந்ததுலேருந்து தான் சிஎஸ்கே நக்கிட்டு போயிடுச்சுன்னு. விச் ஐ டோட்டலி அக்ரி வித். இட்ஸ் ஆல் இன் சையத் ஹேண்ட்ஸ். நொய்யி நொய்யின்னு கால போட்டுன்னு இருக்காரு. வாட்ஸ்அப் கால போட்டு சாவடிக்கிறாரு. எனக்கு நிஜமாலுமே ஐ டோன்ட் ஹேவ் எனி எனர்ஜி. ஏன்னா ஐ டோன்ட் see a point in speaking ப்ரோ. நம்ம பேசுறது மூலமா ஒரு 1/2% சேஞ்ச் கூட வரப்போறது கிடையாது. நம்ம பேசுறது முக்காவாசி ஃபேன்ஸ் என்னன்னா ஒத்துக்க போற நம்ம நம்ம பேசுறது ஃபர்ஸ்ட் முக்காவாசி ஃபேன்ஸ் ஒத்துக்க போறது கிடையாது. அவன் நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான் பேச போறான். அவங்க அக்செப்ட் பண்ணி திருப்பி அதுக்கப்புறம் அத வச்சு மேனேஜ்மென்ட் மேனேஜ்மென்ட்ல ஏதாவது சேஞ்ச் நடக்க போதா? அதுவும் கிடையாது. ஐ டோன்ட் see a point in speaking anymore. So I don't understand. இந்த ஃபான்ஸ் ஆர் நாட் கோயிங் டூ அக்ரீனா ஐ சா தட் லைக் இந்த இந்த பிரசாந்த் வீரும், கார்த்திக் சர்மாவையும் லைக் "பாத்தியாடா வீர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்டா, பாத்தியாடா கார்த்திக் சர்மா ஆக்சுவலி பெர்ஃபார்ம் பண்ணல இன்னும். பட் பாத்தியாடா வீர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டான்டா, செய்யது போய் எங்கேயாவது போடா" அப்படின்னு சொல்லிட்டு லைக் லைக் ஆப்வியஸ்லி ரியாக்ஷன்ஸ் வருது. தி திங் இஸ் நாங்க ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் வீடியோலயே சொன்னதுல, பிரசாந்த் வீர், கார்த்திக் சர்மா வந்து மோசமான ஆளுங்கன்னு என்னைக்குமே சொல்லல. இப்போ வரைக்குமே அவனுங்க நல்ல பிளேயர் தான். நீங்க 14 crore எடுத்தது கூட ஓகே தான். உங்க டீம் காம்பினேஷன்ல எப்படி ஃபிட் ஆவாங்கன்ற கொஸ்டினுக்கு இப்போ வரைக்கும் ஆன்சர் கிடைக்கல. நேத்திக்கு இருந்த வீடியோல சொன்னத, யூ ஹேவ் டூ டேக் யுவர் பெஸ்ட் 11ங்கிறத ஒரு சேஞ்சும் பண்ணாம அதே மாரி போய் திருப்பி தர்மடி வாங்கிட்டு வந்திருக்கோம். அவ்வளோதான் நடந்திருக்கு. இல்ல ப்ரோ நான் இதுல என்ன இல்ல சொல்றேன், எனக்கு இது ரொம்ப எனக்கு ஒண்ணுமே புரியல ப்ரோ. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் அ கை ஹிட்ஸ் அ ஃபியூ ஃபோர்ஸ் இட் டசன்ட் மேட்டர் டு டீம். என்னன்னா டிட் ஹி கோ ஃபார் 2 பாயிண்ட்ஸ். பிரசாந்த் வீரே எடுத்துக்கோங்க. அவன் கடைசி 10 பால் தான் ப்ரோ கேப்டலைஸ் பண்ணான். சூப்பரா இருந்தான். நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த கடைசி 10 பால் தான் கேப்டலைஸ் பண்ணி அடிச்சான். ஐ திங்க் ஹி வாஸ் பியூர்லி ஸ்டாட் பேடிங். ஏன்னா இனிஷியலா அவன் ரன்னே அடிக்கல ப்ரோ. ரன் பால் ரேஞ்சில் தான் இருந்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஃபிளமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான் போல. டீம் தோத்தாலும் பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் ரன் அடிச்சுட்டு வந்துருன்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறானா என்னன்னு எனக்கு தெரியல. ஒன்லி 2 guys went for the win. ஒன் சர்ஃபராஸ், another one is ஜேமி வாட்டர். இவங்க 2 பேர் தான் வந்து அந்த வின்னுக்கே போனாங்க. I'm happy if Karthik Sharma and Veer perform. But you already lost 3 matches. இதுக்கு மேல அவனுங்க கத்துக்கிட்டு எண்ட் ஆஃப் த சீசன்ல ப்ரோ அவனுங்க எனக்கு இல்ல இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் கத்துக்கணும். லைக் டீம்ல ஃபிட் லைக் க்ரோ ஆகணும். அதெல்லாம் கூட ஐ எம் நாட் ஈவன் சேயிங். லைக் நீங்க கத்துக்கோங்க, க்ரோ ஆயிக்கோங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. பேசிக் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியல என்னால. இவங்க 2 பேரும் எடுத்து உங்க டீம் காம்பினேஷன் செட் ஆகல. உங்கள்ட்ட இவங்க 2 பேரையும் எடுத்தா, அதுக்கேத்த மாரி ஒரு 11 எடுக்கிறதுக்கு நீங்க பிளேயர் ஆக்ஷன்ல எடுக்கல. ஏற்கனவே இருக்கிற பிளேயரும் இல்ல. இவங்க 2 பேரும் ஒரே நேரத்துல டீம் எடுத்தா, உங்க டீம் காம்பினேஷன் சரியா இல்லங்கிறப்போ, நீங்க 2 பாயிண்ட்‌க்கு போணுமா? இல்ல நீங்க எடுத்த யங் டேலண்ட்ட இப்ப நர்ச்சர் பண்ணிட்டு இருக்கணுமா? அதாவது ஆர்சிபி வந்து எவ்வளோ பவர்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கான்னா, அவன் வந்து ஒரு பாயிண்ட்ல நம்ம கேவலமா தோக்க போறோம்னு தெரிஞ்சு, அவன் வந்து அவனோட ரிசர்வ் பிளேயருக்கு 3 ஓவர் குடுத்து ட்ரை பண்ணிருக்கான். அப்போ நீங்க வந்து உங்க யங் பிளேயர டெவலப் பண்ற நிலைமையில இருக்கணும். அந்த மாரி ஒரு நிலைமையில நீங்க யங் பிளேயர டெவலப் பண்ற நிலைமையில இருக்கணும்.
நீங்க 2 பாயிண்ட்டே எடுக்கிறதுக்கு வக்கு இல்லாம, டீம் காம்பினேஷனே செட் ஆகாம, இப்ப இந்த 2 பிளேயரையும் எடுத்துட்டோங்கிறதுக்காக, அந்த 2 பிளேயரையும் ஒரே நேரத்துல நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2 பிளேயரும் ஒரே நேரத்துல எடுக்கிறது தான் பிரச்சனைன்னா, ஒருத்தரையாச்சும் எடுத்துட்டு போங்க. டீம் காம்பினேஷன செட் பண்றது தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து பிளேயர ரிலீஸ் பண்ணாதீங்க. டீம்லயே வச்சுக்கோங்க. அடுத்த வருஷமும் 14 crore குடுங்க. இது எல்லாமே நீங்க பண்ணுங்க. பட் அட்லீஸ்ட் ட்ரை டு கெட் தோஸ் 2 பாயிண்ட்ஸ் வித் த காம்பினேஷன் ரைட். இவங்க 2 பேரும் இருந்தா, பிரசாந்த் வீருக்கு பவுலிங் தர மாட்றீங்க. அப்புறம் வாட் இஸ் த பாயிண்ட் ஆஃப் பிரசாந்த் வீர்? எனக்கு புரியல நிஜமாலே. ஒரே இது தேஞ்ச ரெக்கார்ட் சொல்ற மாரியே இருக்கு எனக்கு. இத போய் என்னத்தடா பேசிட்டுன்ற மாரி இருக்கு. I have to look back how they treated me when I released that auction video. Even till now, they don't agree. யாருமே என்னோட பாயிண்ட்ஸ் வந்து அக்ரி பண்ணிக்கிறது கிடையாது. நீங்க கமெண்ட்ஸ்ல போய் பாருங்க. சிலர் வந்து இவன் வந்து he secretly hates CSK. அதனால தான் இப்படிலாம் பேசுறான் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இப்போ கூட என்ன தெரியுமா சொல்றாங்க, இவன் வந்து கிரிக்கெட் இன்ஃபோ பார்த்துட்டு பேசுறான். அஃப்கோர்ஸ் நான் எனக்கு என்னோட நாலேஜுக்கு எனக்கு என்ன ஆக்சஸபிலிட்டி இருக்கோ அதை வச்சு தான் நான் பேச முடியும். அண்ட் இவன் பண்ற எல்லாத்து மாதிரியும் ஜேக்கப் டஃபி, ரவி பிஸ்னாய், இவன் ரவி பிஸ்னாய், ஜேசன் ஹோல்டர் இவனுங்களை ஹைப் பண்ணிருக்கான். ஜேக்கப் டஃபி ஆல்ரெடி 2 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டான் மேன் ஆஃப் த மேட்ச்ல. 4 பாயிண்ட் இன்னைக்கு 2 விக்கெட். அதான் அதையும் சொல்றேன். ரவி பிஸ்னாய் ஆல்ரெடி 2 பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டான் அவங்க டீமுக்கு. ஜேக்கப் டஃபி இன்னைக்கு வந்து 14 நீங்க சொன்ன மாதிரி 14 எக்கானமி போயிருக்கலாம். 2 ஓப்பனரை கழட்டி கையில கொடுத்துட்டான். ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல மேட்ச் அங்கேயே முடிச்சிட்டான். அதுக்கு மேல அவன் வந்து டெத்ல மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரன் கொடுத்தான். ஸோ இவனுங்க எப்படின்னா there is I see why. Okay, you don't need to agree with me. Maybe my language is not very pleasant and the way I convey is not pleasant. You might not like me. இதெல்லாம் ஓகே தான். I don't like a lot of people. But at least collectively நீங்க அந்த CSK நல்லதுக்காகவாச்சும் பேசுங்க. Just for the sake of speaking against me, don't drift away from the point where CSK is going. நாங்க சொல்றதுலயும் ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கு. I don't know why we are not getting that credibility. நம்ம சொன்னாலே ஏன் வந்து இப்படி they will also wait for moment. இப்ப எப்படி பிரசாந்த் வீர் ஒரு டொக் இன்னிங்ஸ் ஆனா பாத்தீங்களா, தே கமெண்ட் சி இப்ப பாத்தியா யங்ஸ்டர்ஸ் வந்து தப்பா பேசினதுக்கு அவன் கம்பேக் கொடுத்தான். I didn't say bad about youngsters. I was just scolding Fleming for including them. இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். I don't think so. இங்க ஒண்ணு சொல்லுங்க, பிரான்சைஸ்லயே நம்ம பிளாக் லிஸ்டட், ஃபேன்ஸ் கிட்டயும் நம்ம பிளாக் லிஸ்டட். I think to gain actual credibility there is only one way for our channel. நீங்க வந்து வெங்கட் நாய் நீங்க வந்து இனிமேல் நீங்க வந்து உங்க நூலை வந்து டி-ஷர்ட் கழுவி போடாரு. That is the only way. That is only way this channel get some credibility. ஓகே இவங்களும் ஏதோ யோசிக்கிறாங்க போல அப்படின்னு சொல்றதுக்கு maybe that is when maybe CSK will hear us. That is I don't see any other way in this. எனக்கு வந்து அதனால ஃபேன்ஸ் கிரெடிபிலிட்டி வர அதனால எக்ஸ்ட்ரா அடிக்கதான் செய்வாங்க. ஆனா மேனேஜ்மென்ட் கிரெடிபிலிட்டி வரும். ஒரே நிமிஷம் காட்டுங்க ப்ரோ. நீங்க காட்டுங்க. இன்னில இருந்து நம்மள சேனலை பாக்குறதே வர. நீங்க ஒரே ஒரு டைம் லைட்டா கிஸ்ன்னு காட்டுங்க. என்னோட உண்மையான பேரே வந்து சையத் ஐயர் தான் ஆக்சுவலா. அதான் இப்படி இவரு ராமகிருஷ்ண டேனியல் அவரு. அதாவது எப்படின்னா ஒரு ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் 3 பேர் சேர்ந்து சிஎஸ்கே கொப்பாடி வச்சுட்டு இருக்கோம். இதனால உங்களுக்கு என்ன தெரியுது? யூனிட்டி இருக்கு. சிஎஸ்கே வந்து யுனைட் பண்ணிருக்கு. நம்ம கண்ட்ரில நீங்க சத்தியமே பேசுறப்ப அவ வரச்ச your batting போறச்ச இத நீங்க தயவு செஞ்சு please start using your slang. No other way we are going to get credibility in this page. நம்ம வந்து ஆக்சுவலா ரேங்க் பண்ணி சொல்லி முடிச்சு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதேதான் கொஞ்ச நாள் கழிச்சு சீக்கா பேசுவாப்ல, அஸ்வின் போன வீடியோல பேசுவாப்ல, எப்படி பேசுறாங்க பாரு, இவங்க தான் கரெக்டா பேசுறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷமா நான் தான் கூட்டிட்டு இருந்தேன், என்ன திட்டிட்டு இருந்தீங்க. சரி திட்டினேன், இப்ப நாங்க சொன்னது ஓரளவு கரெக்ட் ஆயிடுச்சா, வந்து என்கிட்ட ஒரு சாரியாச்சு கேட்டியாடா நீ திட்டினது. சாரி ப்ரோ அன்னைக்கு தெரியாம திட்டேன், இப்படி நடந்துச்சுன்னு ஒரே ஒரு சாரி கேட்டானுங்களா என்ன. பிரசாந்த் வீர் பாத்தியாடா அடிஸ்டான்னு சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெட். மேட்ச் வந்து 43 ரன் மார்ஜின்ல தோத்துட்டீங்க. இல்ல பிரசாந்த் வீர் அடிச்சு நீங்க வந்து நாங்க சொன்ன பாயிண்ட் அடிச்சு என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? ஒன்னும் கிடைக்கல. சையத் ப்ரோ நீங்க ஒரு 3 மினிட்ஸ் இல்ல 5 மினிட்ஸ் மியூட்ல போயிருங்க. மியூட் போட்டுருங்க. நீங்க ப்ரோ நீங்க ருத்ராஜ் திட்ட போறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் சொல்றேன் மியூட்ல போட்டுருங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறதா இல்ல, மியூட்ல போடுங்க. தயவு செஞ்சு மியூட்ல போட்டு உட்காருங்க. இல்ல நான் டிஸ்க்ளைமர் நான் சைலண்டா ஆக போறேன். இப்போ வந்து எப்படின்னா அந்த வட சென்னையில அமீரை வெட்டும் போது தம்பி நான் அப்படியே நடந்த ஒரு வெளியே வருவா தெரியுமா, நான் வெளியே வர போறேன். நான் திரும்பி சொல்லிடுறேன். போன வீடியோ கமெண்ட்ஸ்ல நான் வெங்கட் வந்து பேசவே உள்ள ருத்ராஜை பத்தி பேசுறப்பெல்லாம் குறுக்க புகுந்து நான் தடுத்துட்டேன். அது தடுத்தது கம்மி, அதுக்கு மேல எடிட் நிறைய பண்ணி விட்டேன். அது வேற விஷயம். பிகாஸ் ஐ ஆனஸ்ட்லி
ஐ அம் பயஸ்ட் டுவர்ட்ஸ் ருத்ராஜ். என்ன ஃபவுண்ட் ரீசன் ஃபண்டமெண்டல் ரீசன் என்ன சொல்லிருப்போம். ஹி வாஸ் த ஒன்லி கை டு ப்ரூவ் தோனி ராங். நீங்க பாத்தீங்கன்னா 2020ல தோனி வில் கம் அண்ட் சே இந்த யங்ஸ்டர்ஸ் என்டையர் இருக்க யங்ஸ்டர்ஸ் ஸ்பார்க்கே இல்லைன்னு சொல்லுவாரு. தட் இஸ் வேர் அதுக்கப்புறம் அவன் ஸ்டெப் அப் ஆகி 3 பேக் டு பேக் ஹாஃப் செஞ்சுரி போடுவாப்ல. அங்கிருந்து 2021ல வந்து ஆரஞ்ச் கப் வின்னரு நம்மளுக்கு கப் வாங்கி கொடுப்பாப்ல. ஸோ அப்பல இருந்து எனக்கு வந்து ரொம்ப எமோஷனலி அட்டாச் ஆயிட்டேன். பிளஸ் அவனுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய அவன் வந்து எங்கேயும் ஒரு சிஸ்டமேட்டிக்காவே அவனுக்கு வந்து நிறைய டினையல் நடந்துகிட்டே இருந்துச்சு அவனோட இந்தியன் டீம்லயோ இல்லையோ. பிளஸ் சிஎஸ்கே வந்தப்ப என்ன ஆயிடுச்சு, ஒவ்வொரு டீம் பாத்தீங்கன்னா லைக் அவனுக்கும் கரெக்டான அவன் சொல்றது கேட்கற மாதிரி டீம் கிடைக்கல. இந்த மாதிரி எனக்கு அவனுக்கு ஒரு சாஃப்ட் கலர் எனக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் அட் திஸ் பாயிண்ட் இட் ஹஸ் கான் பியாண்ட் தட். ஏன்னா நான் இவ்வளோ அதாவது ஐ நோ தேர் ஆர் ருத்ராஜ் இவர் வெங்கட் சொல்றதுல வந்து நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை அந்த ஃபிளாஸையும் மீறி ஒருத்தர் லவ் போகணும் தெரியுங்களா, அதுதான் நான் பண்ணிட்டு இருந்தேன். தட் இஸ் வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு டூ ஃபார் ருத்ராஜ். பட் அட் திஸ் பாயிண்ட் நான் கூட இவ்வளோ ஸ்டாண்ட் அப் பண்றேன் ருத்ராஜ்காக. ஹி இஸ் நாட் ஸ்டாண்டிங் அப் ஃபார் ஹிம்செல்ஃப். இப்ப பாத்தீங்கன்னா லைக் அவரோட பேட்டிங்ல ஹி ஹாஸ் டு பெர்ஃபார்ம். ஹி கான்ட் கோ அவே லைக் திஸ் ப்ரோ. லைக் இல்ல. ஐ கவுண்ட் சோ அதாவது மச் சையத் ஆன் ப்ரோவ ருத்ராஜ். 5 நிமிஷம் மியூட் பண்ணுங்க ருத்ராஜ் பத்தி பேசலன்னா, அவர் 5 நிமிஷம் ஆமா. ருத்ராஜுக்கு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்காரு இல்ல இப்ப இல்ல கூட. நான் சொல்லிடுறேன். வை வாட் இஸ் மை என்னோட பிஹேவியர் பேட்டர்ன் ஃபாலோவர்ஸ்க்கு நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னோட சரி, பிஹேவியர் சரி. பேட்டர்ன். ஓகே, ஓகே. இன்னொன்னு அதான். ருத்ராஜ் வந்து கேப்டன்சிக்கும் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒய் இஸ் நாட் ஸ்டாண்டிங் அப்னா லைக் ஸ்ரேயாஸ் ஐயர் ப்ரோ கேகேஆர்ல வின்னிங் கேப்டன். when he was not given a due respect, he stood up for himself. He said, I'll leave the franchise. அந்த இல்ல, இல்ல. தவுல நீங்க வேணும் நீங்க ப்ரோ. அதெல்லாம் அவ்வளோலாம் போக வேணாம். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே நிமிஷம் இருங்க. நீங்க வந்து ருத்ராஜுக்கு சிஸ்டமேட்டிக்கா இவ்வளோ இது நடந்திருக்கு அப்படி பண்றீங்களே. ஸ்ரேயஸ் ஐயருக்கு பண்ணாத ருத்ராஜுக்கு பண்ணிட்டாங்க. பிசிசிஐலேருந்து பேக் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அவன் போய் டொமஸ்டிக்ல ஜெயிக்காத டோர்னமெண்ட் கிடையாது ப்ரோ. எல்லாத்தையும் அடிச்சுட்டு ஹி ஃபோர்ஸ் பிசிசிஐ டு டேக் இம் பேக். தட் இஸ் கொட்டை இருக்கிற கேப்டன். ருத்ராஜ் சீரியஸ்லி தாட் நாட் தட் மெட்டீரியல். நீங்க வந்து சிஸ்டமேட்டிக் இன்ஜஸ்டிஸ் என்ன வேணா நடக்கலாம். ஹவு யூ ஆர் ஓவர் கமிங் தட்ன்றதெல்லாம் இருக்கு. பட் கமிங் பேக் டு ஆல் ஆஃப் தட், பேட்டிங் வைஸ் நீங்க வந்து உடனே ருத்ராஜ் பத்தி சொன்னோன்னே 2021ல அடிச்சது, 2023ல அடிச்சது தூக்கிட்டு வந்துருவானுங்க. எஸ், those 2 seasons he hit. பட் 2024ல இருந்து the moment he has taken up captaincy, அவன் மேல ஒரு 4 மலை விழுந்த மாதிரி இருக்கு. சேஸ் ப்ரெஷர் இஸ் கிரம்பிளிங். கண்டினியூஸாக சேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட் ஸ்கோர் 15 இன்னிங்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 13, 14 சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். unable to perform in chase, totally out. And he is not, if you're paying him 18 crores, strike ரேட்டும் இல்லை, சேஸும் பண்ண மாட்டாப்ல. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் மாதிரி ஆர்ஆர் மாதிரி விக்கெட்டு பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா ஆங்கர் பண்ண அதுவும் பண்ண மாட்டாப்ல. சரி, ஓகே, எல்லாத்தையும் விடலாம். கேப்டன்சியில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா, ஒன்று டீம் மேனேஜ்மெண்ட்டை போயிட்டு கொட்டா இருக்கிறவனா பேசணும். இல்லை ஆக்ஷனில் எனக்கு வந்து பேஸ் பவுலிங் தாங்க பிடிக்கும், எனக்கு நீங்கள் ஸ்பின்னர்லாம் எடுக்காதீங்க, எனக்கு வந்து இந்த மகாராஷ்டிராவில் இருக்கிற முட்டாப்பாயெல்லாம் வேணாம், எனக்கு நல்ல கன்னாக ஒரு 4 பேஸ் பவுலர் இருங்க, ஹேசல்வுட் எடுங்கன்னு ஆக்ஷனில் வந்து சொல்லியிருக்கணும். ஆக்ஷனில் அவனை கேட்குறாங்கன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபோன் காலில் உட்காந்துருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இஸ் நாட் ஆஸ்கிங் தட் ஆல்சோ. சரி, ஓகே, கிரவுண்டில் போய் நீங்கள் என்ன கேப்டன்சி பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தா படு மட்டமாக இருக்குது ப்ரோ பவுலிங் ரொட்டேஷனு. அண்ட் ஃபீல்டிங் இஸ் டிஃபென்சிவ் ஸ்டார்ட்லேருந்தே. when you are like going for RCB and like in சின்னசாமி, இட்ஸ் ஜஸ்ட் டிஃபென்சிவ் டு ஒரு ஸ்லிப் இல்லை, ஒரு எல்லாருமே எடுத்தோடனே எனக்கு ஒரு அட்டாக்கிங் ஃபீல்டில் எல்லாருமே அவுட் சைடில் நிற்கிறாங்க. பவுண்டரி சேவ் பண்ணுறதான் இவனோட மொத்த மென்டாலிட்டியே இருக்கே தவிர வேறு எதுலேயுமே இல்லை. சரி, ஓகே, டீம்லேருந்து சொல்லி அனுப்புகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஃப்ளெமிங்கும் சுத்ராஜும் பேசவே மாட்டுறானுங்க. நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டஃபி காதில் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டி ஃப்ளவர் டிகே வந்து பேசிட்டே இருக்காங்க ப்ரோ. இவனுக்கு எதுவுமே சொல்லவும் மாட்டாங்க. ஸோ இவனுக்கா சுயபுத்தி இல்லைன்னு தான் அர்த்தம். அட் தட் பாயிண்ட் we have enough data, like he's continuously last 6-7 matches worst captaincy record for CSK. At this point, like எனக்கு தெரிஞ்சு he should continue as a pure batter. I still value him as a batter, but captaincy pressure நீங்கள் தூக்குனீங்கன்னா maybe if he's back as original Rutraj, at least we'll have a chance of avoiding wooden spoon. அவ்வளோதான். எனக்கு என்ன புரியலனா, if you are letting go as captain, who's the additional option? I don't see any potential in Samson also, bro. அவனோட பாடி லாங்குவேஜ் பாத்து. But I don't care. Like you have to see Samson is inconsistent, bro. He's already inconsistent. If we give him captaincy also, he'll be inconsistent. But at least if you remove the responsibility from Rutraj, maybe he can perform. Jadeja இதான் பண்ணாங்க. I really don't know what else to say. Like at this point, clear தெரியுது. Post 2024, there is a huge dip, bro. The moment he's taken captaincy, there has been a huge dip in everything. We need a powerful captain who can go and really fight with Fleming, Yes, fight with exactly. management.
இவன் வந்து ரொம்ப சப்மிசிவ் ப்ரோ. ஹி இஸ் கோயிங் டு கோ டவுன் வித் த போட் அவ்வளவுதான். இஃப் யூ டோன்ட் ஸ்டெப் அப் அண்ட் ரியலி அட்ரஸ் ஆல் திஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ரியலி ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப், இட்ஸ் நோ மோர் ஃபைட்டிங் ஃபார் த டீம். யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் யுவர் செல்ஃப். அத கூட உனக்கு பண்ண முடியலனா யூ வில் டெஃபினெட்லி கோ டவுன் வித் த போட் அண்ட் யூ டிசர்வ் டு கோ டவுன் வித் த போட் அவ்வளவுதான். எஸ், எஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு சே எனிதிங் ப்ரோ. சரிண்ணா, நீங்க வந்து நான் டிஃபெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நம்ம இப்படி ஏதாவது 4 பேர் கத்தி அவன் காதுக்கு ஏதாவது போய் சேர்ந்து அவன் ரோசம் வந்து ஃபார்ம் வந்துருக்க மாட்டானான்னு தான் நான் பேசுறேன். அப்படி சொல்லிக்கலாம். சரி, ரியான் பராக் அன்னைக்கு சொன்னீங்க. இன்னைக்கு பத்திதார் பாருங்க. ஹவு மச் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் த கோச்சிங் ஸ்டாஃப் அண்ட் திங்க் டேங்க் இஸ் கிவிங் தம்ன்றத மேட்ச் நீங்க பார்க்கும்போதே தெரியும். லைக் ஹவு மெனி டைம்ஸ் ஹேவ் யூ சீன் ஃப்ளெமிங் டு த சேம்? போயிட்டு இன்டர்வியூல போயிட்டு மைக்க பிடிச்சி இழுச்சிட்டு நிக்கிறாப்ல. ப்ரோ அன்னைக்கு இவனுங்க ஜெயிச்சான்னு பாத்தீங்களா? ஹேமந்த் பதானி ஜெயிக்காசா பாத்தீங்களா? டிசிய அவன் மேல இருந்து ஓடி வரான் ப்ரோ. ஓடி வரான். மில்லர் இறங்காத இவன் இறங்கட்டும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு டாக்டிக்கல் சேஞ்சஸ் இருக்கு. டாக்டிக்ஸ் இல்ல ப்ரோ. சி அகைன் ஐ வில் டெல் யூ நவ ஐ வில் கோ ஒன் ஸ்டெப் ஈவன் ஃபர்தர் ப்ரோ. ஈவன் வித் எனி டாக்டிக்ஸ், இப்ப டாக்டிக்ஸ்க்கு நீங்க வேற ஒரு ஆளை நீங்க மாத்துறீங்க அப்படின்னா கூட, அதாவது கேட்கற ஆள் தான் ப்ரோ டாக்டிக்ஸ் கொடுக்குறவன் கொடுப்பான். அதை ஃபாலோ பண்றவன் என்ன லட்சணம்? இப்ப ஸ்டீஃபன் ஃபிளமிங்கே மாத்தினா கூட இந்த லெவனை வச்சு ஜெயிக்க முடியாது ப்ரோ. தேர மேட் ஹென்ரி பாருங்க ப்ரோ, கேவலமா போடுறான். நீங்க வந்து உங்ககிட்ட பவுலர்ஸே இல்ல ப்ரோ. டெத் பவுலர் இல்லன்னு அப்பயே சொல்லியிருந்தேன். டெத் போடுறதுக்கு ஆள் இல்ல. நீங்க ஒண்ணு இல்ல ப்ரோ, குணால் பாண்டியா ஒரு 6 டூபே அடிச்சான் ப்ரோ. வந்து ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சான். 127 kmph ஷார்ட் பால் போடுறான் ப்ரோ. பவுன்சர் ஒண்ணு மூஞ்சிக்கு. அந்த மாதிரி உங்ககிட்ட பவுலர் இல்லையா? அந்த மாதிரி டெலிவரிஸ் வச்சிருக்க பவுலரே இல்லையே உங்ககிட்ட. என்ன டாக்டிக்ஸ்? நீ ஏதாவது பண்ணாதானே பால்ல ஏதாச்சும் பண்ணாதானே அவன் டாக்டிக்ஸ் கொடுக்க முடியும். நீ 140+ போற பவுலரே இல்ல ப்ரோ டெத்ல. இல்ல அதான் டீம் எடுக்காத ஆளும் டாக்டிக் சொல்லாத ஆளும் ஒரே ஆள் தான். அவங்க பண்ண மிஸ்டேக்னால தான் அவங்களால டாக்டிக் சொல்ல முடியல. நீங்க சொன்ன மாதிரி தான். இயர் ஆஃப்டர் தெர் இஸ் நோ யூஸ் இன் பிளேமிங் ஈவன் பேட்டர்ஸ், பவுலர்ஸ், கேப்டன், ஈவன் த கோச். ஐ திங்க் வி ஹேவ் டு பிளேம் த மேனேஜ்மெண்ட். த ஓனர்ஸ் நம்ம வந்து கண்டிப்பா பிளேம் பண்ணி ஆகும். பிகாஸ் இப்போ என்ன சுச்சுவேஷன் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஒரு கடைக்கு போறோம். மேபி சர்வர் வந்து ரொம்ப ரூடா இருக்கா, ஒழுங்கா நடந்துக்க மாட்டேங்கிறோம். நம்ம பல டைம் சொல்றோம். சொல்லி ஒரு டைம் வரைக்கும் தான் சர்வரை திட்ட முடியும். அதுக்கு மேல அவனை வேலையை விட்டு தூக்காத ஓனர் தான் திட்டணும். இல்ல அந்த சர்வர் எனக்கு வந்து ஃபேமிலி மாதிரி அதனால நான் வச்சிருக்கேன்னா, கஸ்டமர் சஃபர் ஆகுறானே. உன்னோட கஸ்டமர் வந்து, அதாவது என்னன்னா ப்ரோ, இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு வந்து சிஎஸ்கேக்கு வந்து பேயிங் கஸ்டமர் யாருன்னா, இட்ஸ் நாட் ஸ்பான்சர்ஸ், இட்ஸ் நாட் ப்ராட்காஸ்டர், இட்ஸ் நாட் பிசிசி ஆர் எனி ஒன். பேயிங் கஸ்டமர்ஸ் ஆர் தேர் ஃபேன்ஸ் ஹூ ஃபாலோ தெம். அவங்க தான் என் கஸ்டமர் உங்களுக்கு. ஸோ எனி பிசினஸ் விச் ஹஸ் நாட் லிசன் டு தேர் கஸ்டமர்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் ஃபெயில் ப்ரோ. நீங்க ஹிஸ்டாரிக்கலி எடுத்து பாருங்க. நான் வந்து கஸ்டமர் சொல்றதே கேட்க மாட்டேன். ஐ எம் பிளைண்ட் சைடட். நான் எனக்கு பிடிச்சதான் பண்ணுவேன். ஐ நாட் ஹியர் வாட் கஸ்டமர் வாண்ட்ஸ் அப்படிங்கிற எந்த கம்பெனியுமே இது வரைக்கும் உருட்டதா சரித்திரமே கிடையாது. யூ ஷுட் ஆல்வேஸ் ஹியர் டு கஸ்டமர்ஸ். அதை வந்து இவங்க வந்து என்னைக்குமே கேட்டுக்கிற ஐடியாலே கிடையாது. தே ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் ஹவு தே ஷுட் நாட் அஃபண்ட் ஃபிளமிங், how it should be how it should stay a family. இதுக்கு மேல I don't think I will not even say anything about Fleming bro. It's definitely about the owners தான். நான் என்ன சொல்றேன், இந்த ஆக்ஷன்ல போயிட்டு ஆக்ஷனை யார ப்ரோ கூட்டு போனாங்க? நீங்க ஃபர்ஸ்ட் காசி தாத்தாவோட வித்தவுட் தோனி என்ன கான்வெர்சேஷன் இருக்கு நீங்க பாருங்க. எங்கேயோ ஒரு அதெல்லாம் பேசலாம். அவுட் சைட் ஆஃப் ஐபிஎல் there is like several 6-7 leagues failure just with this management. If you include Stephen Fleming, இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 ஃபெயிலியர் இருக்கு. பிகாஸ் அன்னொரு லீக்ல போயிட்டு வேற ஃபெயில் ஆயிருக்காரு. ஸோ இவ்வளோ டேட்டா இருக்கு which shows that management is also like useless. Stephen Fleming is also useless. பட் அட்லீஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து கொஞ்சமாவது அறிவு இருக்கிற ஆளா இருந்தா, ஸ்டீஃபன் ஃபிளமிங் இஸ் ஃபெயிலிங் ஈவன் வித்தவுட் தெம்ன்றதை தெரிஞ்சு தே ஷுட் சேஞ்ச் ஸ்டீஃபன் ஃபிளமிங். பிகாஸ் நம்ம இப்போ வந்து சிஎஸ்கே போயிட்டு டீம் வித்துருங்க அப்படின்னு சொல்ல முடியாது. none of us have the power to do that. அவங்க காசு போட்டு வாங்கியிருக்காங்க அவங்க டீம். ஒண்ணுமே நம்ம பண்ண முடியாது. டுவர்ட்ஸ் யுவர் ஷேர் ஹோல்டர்ஸ், டுவர்ட்ஸ் யுவர் கஸ்டமர்ஸ், ஆக்சுவல் கஸ்டமர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா யூ ஹேவ் டு டேக் சம் டஃப் கால்ஸ். தேர் இஸ் நோ அதர் வே. சயன் ப்ரோ ஸ்டார்டிங்ல ஒன்று சொல்லியிருந்தீங்க, நீங்க சொல்றது யாருன்னே கேட்கல. நான் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருந்தது. ஆனா இப்போ நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஆக்ஷன்ல மிஸ்டேக்ஸ் நடந்திருக்கு, இப்போ வந்து கோச் வந்து சரியா கம்யூனிகேட் பண்ணலன்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ இதெல்லாம் நோட்டீஸ்ல வந்துருக்கு. அது கரெக்ட். ஆனா அது யாரும் கொடுக்க மாட்டாங்களே. என்னோட கேள்வி என்னன்னா, அப்ப திட்டின ஒருத்தனா சாரி கேட்டீங்களாடா? அவனை திட்ட போயிட்டீங்களே, என்கிட்ட வந்து யாரா சாரி கேட்டீங்களாடா? அப்பெல்லாம் திட்டினீங்களே. இல்ல சாரி கூட கேட்க வேணாம். அப்படி பேசுற வேணா ஒருத்தன் எங்க 2 பேரும் கிரெடிட்ஸ் கொடுத்தானா? கிடையாது. ஆக்ஷன் டைம்ல ஆக்ஷன் நடத்தப்போ சிஎஸ்கே திட்டின ஒரே யூடியூப் சேனல் நீங்க தான் நினைக்கிறேன். எனக்கு எல்லாருமே எல்லா டீம்லாம் பர்ஃபெக்டா இருக்கு, சூப்பரா பண்ணிருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னு சொன்ன மாதிரி. இல்ல என்ன சென்னை ஃபேன்ஸ் ஒரு சில யூடியூப் சேனல் சொல்றதை கேட்டு நீங்க வந்து தில்லுக்கு துட்டுன்னு அடிச்சது யங்ஸ்டர்ஸ் தான். அதுக்கப்புறம் ப்ரோ அதுல ஆல்ரெடி மாஸ் எடிட் போட ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா நம்ம நெகட்டிவா பேசுற மாதிரி இப்பெல்லாம் பேசினப்ப எப்படி நம்ம கப்பு
நான் என்னமோ என்னமோ சிஎஸ்கே ஹேட்டர் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. நான் ஒரு கேர்ல கத்திட்டு இருக்கேன்டா. நீ என்னடா என்ன அந்த லிஸ்ட்ல சேர்த்துட்டீங்கன்னு தான் எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. இப்ப என்ன தெரியுங்களா, ஐ ஒன் அட் வாட் காஸ்ட் மாதிரி தான் எனக்கு. ஏன்னா ஐ ஒன் இப்போ நம்ம பாட்காஸ்ட் தான். சிஎஸ்கே தோக்குது, எனக்கு வந்து மண்டை வலிக்குது ப்ரோ. எஸ்டர்டே ஐ லிட்டரலி ஹேட் அ மைக்ரேன். ஐ டிராவல்ட் அண்ட் ஐ சா திஸ் மேட்ச். ஐ டுக் அ பெயின் கில்லர் அண்ட் ஐ ஸ்லெப்ட். அதனால தான் நான் எதுவும் அதாவது பிரச்சனை இல்ல நான் வந்து என்னன்னு தெரியல. நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் மைக்ரேன்லாம் வந்துருக்கு. நான் போன சீசன்லயே மொத்த மெகா ஆக்ஷன் வாஷ் அவுட்டு நினைச்சேன்டாங்கோத்தாங்கிற மென்டாலிட்டிக்கு போயிட்டேன். வின்னு வந்தா வந்து பிளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். இல்லைன்னா ஓகே நினைச்சேன்டாங்கோத்தா இதான் அப்படிதான் பண்ணுவீங்கன்ற மென்டாலிட்டியில தான் இருக்கேன் நான். எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. டு பி frank, I didn't expect them to win. I know what is the result even before the match. But it's still like அதையும் மீறி டிசப்பாயின்ட் பண்றதுக்கு வழி கண்டுபிடிக்கிறாங்க. அது எப்படின்னு எனக்கு தெரியல. அதையும் மீறி இல்ல, என்ன இல்ல. ஏன்னா யூ கேன் see the spark, a little bit of spark. இவங்க வந்து பவர் பிளேல நல்லா போட்டாங்க. சிஎஸ்கே ஸ்டார்டட் ரியலி வெல் இன் bowling. அண்ட் நடுவுலலாம் வந்து ஜேமி ஓர்டன் வந்து ஒரு ஓவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். டக்குன்னு வந்து ஒரு ஓவர் சூப்பரா போட்டு 3 ரன் 4 ரன் தான் போகும். அதுக்கு அடுத்து ஆமா. அன்சுல் கம்போஸ் வந்து விக்கெட் கூட எடுத்துருவான். எப்போ அது நோ பால்னு ஆச்சோ அங்க நக்குனது ப்ரோ. அது வரைக்குமே ஓரளவு மேட்ச் நம்ம கண்ட்ரோல் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் நாட் லைக் அவங்க வந்து முதல்ல இருந்தே பத்தட்டிக்கா ஆடுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து உங்களை வந்து ஹோப் கொடுத்து அடிக்கிறாங்க. லைட்டா கடைசி ஒரு 5 hope ஓவர்ல கொடுத்து மட்டும் அடிக்கிறாங்க. 96 other ரன் போயிருக்கு நேத்து. bro, what hurts me more is like, even with all this outrage in social media and all this bashing, they are still going with the same 11. அதுதான் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுது ப்ரோ. ஆக்சுவலா why நம்ம இவ்ளோ கத்துறமே, like why there is no absolute any changes. What did ஊரில் பட்டேல் do? நான் என்ன சொல்றேன், நீ இந்த 3 சான்ஸ் வந்து புதுசா ஒரு பிளேயருக்கு 2 பேத்துக்கு கொடுக்குறல்ல. நீ கார்த்திக் சர்மா 3 சான்ஸ், பிரசாந்த் இருக்கு 2 சான்ஸ், அவன் இன்ஜுரி ஆகலன்னா ஃபர்ஸ்ட் சான்ஸே கொடுத்துருப்ப. உனக்கு வந்து 3 மேட்ச்ல 2 மேட்ச் அடிச்சு கொடுத்தாண்டா. எஸ் 27 பால் செஞ்சுரி, 31 பால் செஞ்சுரி ஊரில் பட்டேல். உனக்கு வந்து ஒரு டைம்ல போன டைம் நீ ஒண்ணுமே இல்லாம இருந்த, அந்த டைம்ல உனக்கு ஒளி விளக்கா வந்தான். சரியா, ஒளி விளக்கா வந்து அப்பயும் என்ன தெரியுமா, அவன் ஆர்சிபி கூப்பிட்டுச்சு பிளேயிங் 11 கொடுக்குறேன்னா உன் டீமுக்கு வந்தான். ஆனா நீ வந்து உன்னோட அஜெண்டா ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக அவனை வெளியே உட்கார வச்சிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு 3 சான்ஸ் கொடுக்கறதுக்கு உனக்கு என்ன கேடுன்னு நான் கேட்கறேன். உனக்கு என்ன கேடு வந்துச்சுன்னு நான் கேட்கறேன். அகில் ஹுசேனை ட்ரை பண்றதுக்கு என்ன கேடுன்னு கேட்கறேன். இவனுக்கு ஒரே ஒரு ஸ்பின்னர் வச்சு போடுற நீ. நான் என்ன சொல்றேன், இருக்கிற ஆள்லயே நல்லா நீ ஓகேடா, விட்ட ஆளே இல்லடா, இருக்கிற ஆள்லயே நல்லா ஆடவிடா. என்னடா திருப்பி அந்த ஆக்ஷனை ப்ரூவ் பண்றதுல என்னடா உனக்கு அப்படி ஒரு ஆதங்கம் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐ திங்க் டவுன் த லைன் ஆஃப்டர் 7-8 மேட்சஸ் they will somehow பிரசாந்த் வீர் அண்ட் கார்த்திக் சர்மா எவென்ச்சுவலி பெர்ஃபார்ம். அது நடக்க தான் போகுது. ஆளுக்கு ஒரு 50 2-3 50 போட்டுருவாங்க. he will say that we tried, நாங்க வந்து யங்ஸ்டர்ஸ் பேக் போனோம், இந்தியன் பேட்டர்ஸை நாங்க அடுத்த இதுக்கு தூக்கிட்டு போறோம் அப்படின்னு தான் எனக்கு முடிப்பானே தவிர the tournament will be long gone from their hand. Already they are like almost one quarter of their matches have been over. கிட்டத்தட்ட அட்லீஸ்ட் சேஞ்ச் த 11 ப்ரோ. இவனுக்கு தோனி நினைப்பு ப்ரோ. இவனுக்கு எனக்கு அந்த தோனி அடிங்கிற மாதிரி தோனி வந்து 11 அதே சேம் 11 அடுத்த மேட்ச் அவங்க ட்ரஸ்ட் பண்ணி அவங்க ஜெயிக்க வைப்பாரா. யூ ஷுட் ஆப்வியஸ்லி சேஞ்ச். என்னடா நீ பேசிட்டு இருக்க, நாங்க வந்து சேம் 11 போறதா இவங்களுக்கு ஏதோ கெத்துன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. யூ ஹாவ் டு சேஞ்ச் யுவர் 11 அட் திஸ் பாயிண்ட். இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேற வழியே கிடையாது. நீங்க 11 சேஞ்ச் பண்ணாதான் வெற்றிக்கணிக்கு பக்கத்துலயாவது நீங்க போக முடியும். 43 ஆக்சுவலி ஜஸ்ட் 43 ரன் மார்ஜின் தான் அப்படின்னு இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஒண்ணும் பண்ண முடியாது. தெரிஞ்சுக்காம ப்ரோ, நான் தான் பிரச்சனை, என்ன விட்டுருங்க. இவன் நான் தான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கே இது சொல்லணும். நான் நல்ல வேலை எடுத்து கொடுத்தீங்க. நான் தான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கே இவனுக்கு 20 மேட்ச் ஆயிருக்கு. கேப்டன் ஆடானி முதல்ல சொல்லிருந்தா நீ. சரி, திரும்ப ஒரே ஐடியாலஜி தான் சூஸ் பண்றான். நாங்க இந்தியன் கோர் பில் பண்றோம். இவன் என்ன நினைக்கிறான், there is absolutely no problem, they are just not winning ன்னு நினைக்கிறான். there is absolutely no problem in my 11s, no problem. நான் வந்து ஆப்ஷன் நான் பக்கப்பே பண்ணல, நான் வந்து நல்லா தான் பண்ணியிருக்கேன். we are just not winningங்கிறதா ஸ்டீஃபன் பிளம்பிங்கோட மைண்ட் செட். அதனால தான் வந்து when he went for injury replacement also, he went for another injured player. ஏன்னா he thinks that I don't absolutely need any change immediately. புரியுதுங்களா? அவன் வந்து மேபி கூட கான் ஃபார் பேட்மேன். இஸ் இன் வெரி குட் ஃபார்ம் ரீசென்ட்லி. டெத் பவுலிங் உங்களுக்கு எவ்வளவு ஓட்டை அடைச்சிடலாம். பிகாஸ் அவன் வந்து அந்த இண்டிகேஷனே கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறான். அவன் டினையல்ல இருக்கான். அந்த இண்டிகேஷன் கொஞ்சம் கொடுத்தா கூட வாட் எவர் ஐ டிட் இன் ஆக்ஷன் இஸ் பிக் ஃபெயிலியர்ங்கிறது அட்ரஸ் ஆயிருங்கிறதுனால இஸ் நாட் கிவிங் தட் இண்டிகேஷன் ப்ரோ. அண்ட் த டோர்னமெண்ட் வில் பி லாங் கான் பிஃபோர் யூ ரியலைசஸ் இட், பிஃபோர் த மேனேஜ்மெண்ட் ரியலைசஸ் இட். இல்ல இதுக்கு மேல ரியலைஸ் பண்ணாலும் ஐ திங்க் நம்ம தான் ப்ரோ ஸ்டூபிட். சீரியஸ்லி என்னன்னா இஸ் இட் அதாவது என்ன சொன்னது தெரியுமா, கண்ட்ரோலபிள்ஸ் நான் கண்ட்ரோலபிள்ஸ். தீஸ் ஆர் ஆல் நான் கண்ட்ரோலபிள்ஸ். இந்த சிஎஸ்கே என்ன பண்ணும், ஃபிளெமிங் என்ன பண்ணுவான், இந்த டீம் என்ன பண்ணுங்கிறது என்னோட கண்ட்ரோல்லே கிடையாது. பட் ஐ எம் இன்வெஸ்டிங் மை மென்டல் எனர்ஜி இன்டு திஸ். சீரியஸ்லி ஐ அம் த ஃபுல் ஹியர். லைக் எனக்கு வந்து
அவங்க வந்து ஒரு மீடியா இத பார்த்துட்டு சோசியல் மீடியா பத்தி எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது. அவங்க எடுத்ததான் முடிவுன்னு இருக்க போறாங்க. இட்ஸ் நாட் ஈவன் இன் எனிஒன்ஸ் நம்ம கண்ட்ரோலே கிடையாது. கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்த நம்ம என்னைக்குமே அழட்டிக்கவே கூடாது ப்ரோ. இத ஓவரா எமோஷனா எடுத்து இட் இஸ் டெஃபினெட்லி அஃபெக்டிங் மை வெல் பீயிங் ப்ரோ. நான் அது இல்லன்னா சொல்லவே மாட்டேன். இன்னைக்கு எனக்கு வீடியோ வரவே விருப்பம் இல்ல. எனக்கு அடுத்த மேட்ச் தோத்துட்டாங்கன்னா வீடியோ போடவும் எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ரோ. எனக்கு தெரியல. இவங்க வந்து நிஜமாலே வந்து ஸ்டீவன் ஃபிளமிங் வந்து நான் பெரிய புடுங்கி பெரிய மிதப்புல இருக்கான் கன்ஃபார்ம். இது வந்து அடிச்சு சொல்றேன். ஹி திங்ஸ் தட் ஹி இஸ் சச் அ புளுத்தி சக்சஸ்ஃபுல் கோச். ஹி ஹஸ் கிராக்ட். ஸ்டீவன் ஃபிளமிங் தான் உலகத்திலேயே வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா கிராக் பண்ணியிருக்காப்புல. அதாவது ஃபேமிலி மாதிரி நீங்க டீம் நடந்தீங்கன்னா அந்த டீம் போய் கப் அடிக்கும் அப்படின்ட்டு அவர் தான் கிராக் பண்ணியிருக்காருன்னு அவர் தலையில ஏற்றி வச்சு சுத்திட்டு இருக்காரு. மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்க போயிட்டு என்ன ரீச் ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா சிஎஸ்கே போஸ்டோட கமெண்ட் மட்டும் எடுத்து பாருங்க. இதை வந்து டஃப் டே பட் வி ஸ்டாண்ட் டுகெதர் இன் டஃப் டைம்ஸ்னு ஒரு போஸ்ட் போடுறாங்க. அதுல வந்து கமெண்ட்ஸ் எப்படி பாத்தீங்கன்னா வெல் ஃபாட், வாவ் அவர் வாரியர்ஸ், ஃபயர், இப்படி தான் கமெண்ட்ஸ் வருது. மேனேஜ்மெண்ட் டக்குன்னு போய் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் தான் தெரியும். ஸோ எவ்ரிபடி இஸ் லிவிங் இன் அ பபுள். அவங்களுக்கு வந்து அப்சல்யூட் லைக் கிரவுண்ட் ரியாலிட்டி தெரியல. எப்போ உங்களுக்கு தெரியும்னா போன வருஷம் எப்படி கேகேஆர்ட்ட தர்மடி வாங்கி சீசனே கைவிட்டு போனதுக்கப்புறமா ஒரு 4 சைனிங் பண்ணானுங்க தெரியுமா? அப்போ தான் திருப்பி தெரியும் இவனுக்கு, ஓ நம்ம மினி ஆக்ஷனையும் ஃபக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்போ தான் தெரியும். அப்போ தான் இவனுக்கு வந்து முடிச்சுக்க போகிறானுங்க. இது எல்லாமே நான் என்ன சொல்ல வரேன்னா, கமெண்ட் செக்ஷனில் ஆர் லைக் இந்த தோனி ஹேட்டர்ஸ், தோனி கொஞ்சம் கடிக்கிற வரவனுங்க எப்போவுமே என்ன சொல்லுவானுங்கன்னா, டே அதாவது தோனி மட்டும் கப்படிக்கலடா 11 பேர் சேர்ந்து தான் கப்படிச்சாங்கன்னா இதுக்கு ரிப்ளை என்ன தெரியுமா? அந்த இவன் இருப்பான் தெரியுமா, கூல் சுரேஷ், உண்மையிலே ஜோக்கர் தான்ன்ற மாதிரி. உண்மையிலே எங்க டீம்ல கப்படிச்சு கொடுத்தது தோனி மட்டும் தான், வேற எல்லாரும் ஜோக்கர் தான். இந்த ஆள் எடுத்தக்கப்புறம் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர்ல எங்க டீமே நக்கிட்டு போயிட்டு இருக்கு. உண்மையிலே தோனி ஒருத்தன் தான் கப்படிச்சு கொடுத்துருக்காரு. இல்ல ப்ரோ, ஐ திங்க் இட்ஸ் என்னோட கான்ஸ்பிரசி என்னன்னா, ஐ திங்க் தோனி இஸ் ட்ரை டு ப்ரூவ் தட்டா எனக்கு தெரியல. வேணும்னே தான் விட்டுட்டு நீங்க சாவடி என்கிட்ட ஐயா ஏதாவது ஹிண்ட் கொடுங்க, நீ சாவடின்னு விட்டு வைக்கிறாரா எனக்கு தெரியல. எனக்கு அப்படி இருந்தது. என்னன்னா வந்து ஹேண்ட் ஆஃப் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒருவேளை எனக்கு சொல்லுவேன் ரொம்ப டவுட். ப்ரோ இன்னொன்னு என்னன்னா தோனி வந்து என்ன சரியா நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ கமெண்ட் செக்ஷன்ல. பிரிங் பேக் தோனி, தோனி வந்து சரியா நினைச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. அதுக்கு வந்து சொல்லுங்க ப்ரோ. நீங்க தோனி ஃபேனாலாம் பேசக்கூடாது, உண்மையை பேசணும். இப்ப தோனி வந்தா எல்லாமே சரியா நினைச்சு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றது? தோனி வந்தா சுத்தம் இருக்கிற லெவனும் போயிரும் ப்ரோ. தோனி வந்து ஆஸ் அ பிளேயிங் லெவலா வந்து சால்வ் பண்ண முடியாது ப்ரோ. ஹி ஹஸ் டு டேக் ஓவர் தி ஃபிரான்ச்சைஸ். அது மட்டும் தான் இத காப்பாத்த முடியும். தோனி வந்தா சரியாகும். நாட் ஆஸ் அ பிளேயர். ஹி ஹஸ் டு டேக் ஓவர் தி ஃபிரான்ச்சைஸ். ஒருவேளை இவங்க நல்ல ஏதாவது ஷேர் கொடுத்து உட்கார வைப்பாங்கன்னு வேண்டி அதெல்லாம் ப்ரொடெஸ்ட் பண்றாரா என்னன்னு எனக்கு தெரியல. அப்படி அதாவது நீங்க சொல்றது வந்து அதுவே கோப்பிங் தான். நீங்க வந்து என்ன ஹோப் பண்றீங்கன்னு நான் சொல்றேன் கேளுங்க. உங்களோட மனசுல என்ன இருக்குன்னா, ரெண்டு இதுக்கு வந்து 2 எக்ஸ்பிளனேஷன் தான் இருக்கு. நல்ல எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா, தோனி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவன் வந்து ஈக்விட்டி எல்லாம் கொடுத்தானா வந்து உட்காத்தி எல்லாத்தையும் மாத்திடுவாரு, எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற கோப்பில் இருக்கீங்க நீங்க. ரியாலிட்டி என்ன தெரியுமா? எல்லாம் மக்கு கூதிங்க. தோனி வந்து நிஜமாலே எனக்கு ஃபார்மிங் போதும், ஐ ஹவ் அச்சீவ்ட் எவ்ரிதிங் இன் கிரிக்கெட்னு கிளம்பிட்டாப்புல. மிச்சம் இருக்கிற எல்லாருமே எவனுக்குமே எதுவுமே தெரியல. இதுதான் ரியாலிட்டி. இது 2 தான் உங்க ஆப்ஷன். யூ ஆர் கோப்பிங். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். என்ன தெரியுங்களா, தேர் இஸ் 5 ஸ்டேஜஸ் ஆஃப் கிரீஃப். அதாவது டினையல், ஆங்கர், அப்புறமேட்டு வேற என்ன சொல்லுங்க, பார்கெனிங், டிப்ரெஷன், அதுக்கப்புறம் ஃபைனலா தான் அக்செப்டன்ஸ். நான் இந்த டினையல், ஆங்கர், பார்கெனிங் இருக்கீங்க. பார்கெனிங் இல்ல, ஐ அம் ஸ்லைட்லி ஐ அம் இன்டு டிப்ரெஷன். நான் ஒத்துக்கிறேன். ஐ நோ பட் இந்த தோனி வந்து வெயிட் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் பார்கெனிங் தான். டினையல் வந்து நடுவுல இந்த சீசன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டினையல், புரியுதுங்களா? ஆங்கர் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி பிடிச்சதுக்கு அப்புறம் இப்ப பார்கெனிங், அப்படியே டிப்ரெஷன், கொஞ்ச நாள் அக்செப்டன்ஸ் வந்துருவேன். ஆஃப்டர் என் அக்செப்டன்ஸ் எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு லைட் தெரியும். அப்படியே நான் மேல ஏர்ல தான் பறந்துட்டு இருப்பேன். ஓகே சிஎஸ்கே ஊம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு அக்செப்டன்ஸ்ல மேல போயிட்டு அன்னையில இருந்து நான் வந்து சாந்தி அடைஞ்சிருவேன். அவ்வளவுதான். வாண்டட் டு ஸ்பீக் அபவுட் ஆப்வியஸ் லைக் ஆர்சிபி வந்து எவ்வளவு பெர்ஃபெக்டா எவ்வளவு சூப்பரா டாக்டிக்ஸ் பிளான் பண்றாங்க. ஈவன் இன் பேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா சின்னசாமியில வந்து பவர் பிளே ஃபர்ஸ்ட் பவுலிங் விக்கெட்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரிக்கியா தான் இருக்கும். லைக் நீங்க வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா பவர் பிளேல வந்து ஆனா பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி தான் போகும். அதுக்கப்புறம் தான் அடிப்பாங்க. அதை வந்து பெர்ஃபெக்டா பிளான் பண்ணி லைக் கரெக்டா ஆடுறான் ப்ரோ. கோலி இறக்கி விட்டாங்க. பட் கோலி ஆல்சோ பெட்டரா தான் ப்ரோ ஆடுனா. ஒரு நிமிஷம் குறுக்க நல்லா நான் குறுக்க வந்தான். டூபே கேஸ்ட் ஆஃப் 7 ரன் 28 ரன், அதுக்கப்புறம் தான் ஆக்சலரேட் பண்ணான். அந்த ஒரு நிமிஷம் குறுக்க நீங்க அப்படியே நீங்க நடுவுல தூபே பெட்ஷீட் போட்டு கூட்டு போயிருவீங்களா? அப்படியே ருத்ராஜ் அடிச்சுக்கிட்டு அந்த ப்ரோ ஒரு நிமிஷம் அவன் இந்தியா டீம் மட்டும் தான் ப்ரோ அடிக்கிறான்.
அவன் இந்தியா டீம் மட்டும் தான் அடிக்கிறான். ஆல் திஸ் 3 மேட்சஸ் his role was not even significant. He didn't play for 2 points. He could not even score. He is sucking. அவனை வச்சு பால் போடுறாங்க bro. அவனை வச்சு சொருகுறாங்க பால். ஹியர் அண்ட் தேர் ஒரு ஆட் சிக்ஸஸ் அடிச்சு அப்படியே ஸ்கோர் கார்டு பண்ணா 160 170 ஸ்ட்ரைக் ரேட் வந்துருது. பட் he really fucks up that position bro. Seriously. மேபி என்னன்னா ஐபிஎல் கார்த்திக் சர்மா இதுக்கு மட்டும் மேபி இதுக்கு மட்டும் மேபி ருத்ராஜ போட்டு அத்த சொருகிட்டு இன்னும் இதுக்கு மட்டும் மேபி அங்க என்னவா இருந்தாலும் 47 ரன் அட் 160 ஸ்ட்ரைக் ரேட் இஸ் பெட்டர் than 22 ரன் from 22 பால். நீங்க அடிச்சிட்டு அப்புறம் வாங்க. அந்த மேட்ச் அப்புறம் அப்போ அப்படி இல்ல அவன் அந்த மாதிரி ஆடல நீங்க 123 ஆல் அவுட் ஆயிட்டு வந்திருப்பீங்க. அவன் அட்லீஸ்ட் வந்து ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணான். அந்த சிச்சுவேஷன்ல ஸ்ட்ரைக் ஆயுஷ் மாத்திரை ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண அந்த மேட்ச். ஆயுஷ் மாத்திரைக்கு ஸ்ட்ரைக் ரொட்டேட் ஒரு விக்கெட் இல்ல பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறம் 4 ஓவர் பேட்டிங் முடிச்சாப்ல ருத்ராஜ். ஐ டோன்ட் சரி இட்ஸ் நாட் ருத்ராஜ் வெர்சஸ் அப்படி எல்லாம் விட முடியாது. ஐ அம் நாட் சேயிங் ருத்ராஜ் வெர்சஸ் டூபே இஸ் ஈக்குவலி பேட். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் ஒதுக்க மாட்டேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட் மேட்ச் துபே வந்தப்போ 3 விக்கெட் போயிருந்தது. தொடர்ந்து 3 விக்கெட் போயிருந்தது. எல்லாம் காரணம் சொல்லுங்க. இதுக்கு மட்டும் நான் ரீசன் சொல்றேன். ருத்ராஜ்க்கு நீங்க காரணம் சொன்னீங்கன்னா ருத்ராஜ்க்கு ஒரு விக்கெட் தான் போயிருந்தது. அப்போ பவர் பிளேல அடிக்க முடியாது. ஒரு நிமிஷம் குறுக்க எல்லாருமே சேட்டா விட்டுருவாங்க. அந்த ஒரு மீம் வருதுங்க கேரளாவில மொத்த குப்பி இங்க தான் கிடக்குது அந்த மாதிரி. ஏன்னா இல்ல வெயிட் பண்ணுங்க. நம்ம அடுத்த கேப்டன் அவர் தான் கம்முட்டு இருக்கேன். இப்போ அட்டாக் பண்ணி அடி வாங்க சேட்டாவா? நான் என்ன சொல்றேன், ரயன் பராக் சொல்றான் துருவ் ஜுரேல் வந்து ஒரு இன்புட் கொடுத்து பவுலிங் ரொட்டேஷனால தான் நான் விக்கெட் எடுத்தேன்னு சொல்றான். இவன் அப்படியே சரண்டர் ஆயிரான். இந்த டீமுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாதுங்கிற மாதிரி தான் அவனோட பாடி லாங்குவேஜ் இருக்கு. கீப்பிங்லயும் மிஸ் பண்றான் ப்ரோ. கீப்பிங்லயும் அவன் ரொம்ப எஃபிஷியன்டாலாம் கிடையாது. நேத்து ஜிதேஷ் சர்மா ஒரு கேட்ச் பிடிச்சா பாருங்க, ஒரு ஸ்டன்னர் கேட்ச் டூபேது அந்த மாதிரி ஒரு கேட்ச் பிடிக்கல. சாம்சன் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னன்னா சாம்சன் ஏன்னா உங்களுக்கு கீப்பிங் பண்றது கூட ஆள் கிடையாது. இல்ல at this point I think he can sit out and Uril Patel can play. Why not? நான் எங்க சுத்தினாலும் ஊரியல் பட்டேல் காரணம் நம்மளால ருத்ராஜை டிஃபெண்ட் பண்ணி புடிங்கிருச்சு. சரி ஊரியல் பட்டேலுக்கு போவான்னு நிறைய டீம் நான் பிளான் போட்டிருப்போம் பாருங்க. எல்லாத்துலயும் புலையார் சரி மாதிரி ஊரியல் பட்டேல் இருக்கும். அடுத்தது அவனும் நக்கிட்டு போறான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவனும் உள்ள வந்து இப்படிதான் ருத்ராஜ் கைக்வாட் மாதிரி என்ன அசிங்க கொடுத்த போறான்னு நினைக்கிறேன். நீங்க புது ஐடியாலாம் ஃபிளெமிங் எடுத்து கொடுக்காதீங்க. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா அடுத்து கீப்பர் யாருன்னு தெரியல, அடுத்து ஓப்பனிங் யாரும் இறங்க போறான்னு தெரியல, டாப் ஆர்டர் என்ன இருக்குன்னு செட் ஆகல, அடுத்து கேப்டன் யாருன்னு தெரியல, பவுலிங் யாரும் போட போறான்னு தெரியல. புதுசா ஒரு 11 போட்டுருவோம். யார் எப்படி நம்ம பெஸ்ட் பாசிபிள் 11 தனியா ஃபிளெமிங்க்கு உதவியானது இருக்கும். ஹெல்ப் வந்து காது கேட்கறவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் ப்ரோ. இவனுக்கு எல்லாம் வந்து என்ன நடந்தாலும் நான் என்னோட பாயிண்ட்டை தான் ப்ரூவ் பண்ணுவேன்னு போற ஆளுங்கள்ட்ட இங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க. அண்ட் இன்னொன்னு நம்ம 11 போட்டா 4 பேர் காரித்து போவோம். அவ்வளவுதான் மேக்ஸ் நடக்கும். எவனும் பார்க்க மாட்டான் இதுக்கு மேல. இந்த உலகத்திலேயே ஒரு கோச் ஏன்டா ஆக்ஷன்ல இவனுங்களை எடுக்கலன்னா மறந்து போச்சு அப்படின்ட்டான் ப்ரோ. நிஜமா மறந்து போச்சுங்கிறான் ப்ரோ. அந்த டைனமிக்ஸ்ல என்ன நினைச்சேன்னு ஞாபகம் மறந்து போச்சு அப்படிங்கிறான் ப்ரோ. நீ மறந்து போச்சுன்னா அவன் என்ன சொல்றான், சிலர் வந்து ஃபார்ம்ல இல்லாதனால எடுக்கலங்கிறான். ஜேக்கப் டஃபி நம்பர் 1 T20 ரேங்கிங்ல ஃபார்ம்ல எல்லாம் இருந்தா எப்படா நீங்க இத்தனைக்கும் உங்கூர்காரன் நியூசிலாந்துக்காரன் உங்க எக்கானமி இம்ப்ரூவ் ஆகும். எதுக்கு எடுக்கல? அதாவது அவனை விட அருமையான பிளேயர் நம்ம கிட்ட இருக்குங்க. அருமையான பிளேயர் நம்ம ஜாக் ஃபோர்ஸ் இருக்காரு. அட் திஸ் பாயிண்ட் முகேஷ் சௌத்ரி will perform better than Matt Henry bro. சீரியஸ்லி அவனோட நீங்க பாத்தீங்கன்னா அவன் வந்து ரன்னே கொடுத்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல விக்கெட் டேக்கிங் மொமெண்ட் கிரியேட் ஆகும். மேட் ஹென்ரி அது கிடையாது. ஒன்னு கிரியேட் ஆச்சு, அதுவும் டூபே மண்ணவாரி போட்டான். நான் என்ன சொல்றேன்னா முகேஷ் சௌத்ரி முகேஷ் ஸ்டார் he might do much better than this guy. இதுக்கு மேல அவனை நான் இன்சல்ட் பண்ண முடியாது. உண்மையாலுமே அவன்கிட்ட ஒரு லேட் ஸ்விங் இருக்கும்போது லெஃப்ட் ஆர்ம் சீம் மாதிரி சூப்பரா போடுவான் ப்ரோ. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல ராமகிருஷ்ணா கோஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல வந்து அவன் குர்ஜன் ஒருத்தன் என்னோட கமெண்ட்ல உங்களுக்கு என்னடா தெரியும், குர்ஜன் பிரீத் சிங்குக்கு வந்து ஹர்ஷதீப் சிங்கோட ஸ்விங் அதிகமா வந்து தெரியுமா அப்படின்னா சிங்க வச்சு சொல்லிதான். ஐ திங்க் ஓகே என்னமோ சொன்னேன், இருக்கட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேட் ஹென்ரி நீ யாரை வேணா ட்ரை பண்ணலாம். சிரிக்கிறான் ப்ரோ. அவனுக்கு மண்டையில ஏதோ அடிபட்டுருச்சான்னு தெரியல ப்ரோ. ரன் கொடுத்துட்டு சிரிக்கிறான், ஃபீல்டிங் மிஸ் பண்ணிட்டு சிரிக்கிறான், எல்லாத்துக்கும் சிரிக்கிறான். எனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு புரியல. அதனாலதான் எடுத்திருக்காங்க ப்ரோ. அவர் தான் வந்து நம்ம மென்டாலிட்டியில ஃபிட் ஆகுறாரு, நம்ம டீம் ஃபேமிலியில ஃபிட் ஆகுறாரு ப்ரோ. கூல் கைஸ் அந்த டீம்ல ஃபிட் ஆகுறாரு. அதே டீம்ல எவ்வளவு கேவலமா டைனமிக்ஸ், எவ்வளவு கேவலமா திங்ஸ் இருக்குன்னா யுவர் கோச்சஸ், நீங்க உங்க கோச் போய் சொல்றாப்ல எனக்கு ஆக்ஷன் என்ன பண்ணேன்னா ஞாபகம் இல்லைன்னு, உங்க கேப்டன் போய் சொல்றாப்ல எங்க ஆக்ஷன் மண்ண கவிட்டு போயிருச்சுன்னு.
அதாச்சும் அதாவது அவனுக்கு ஞாபகம் இருக்குல்ல. உ- இல்ல இல்ல கேப்டனுக்கா ஞாபகம் இருக்குது. மண்டை தான் கவிச்சு இவன் ஒழுங்கா எடுக்கலன்னு. இவன் மறந்து போச்சுன்டா ப்ரோ சிம்பிளா. ஐ டோன்ட் ரிமெம்பர் அப்படின்ட்டான். I don't- சரி நான் என்ன பண்றது? இன்னொன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னொன்னு சொல்றது அப்புறம் எனக்கு எரிச்சலா வருது. இல்ல நாங்க வந்து இந்தியன் கோர் சில பிளேயர்ஸ் வந்து போயிட்டாங்க. அவங்கள பில்ட் பண்றதுக்காக தான் நான் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி எடுத்தேன். இவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி வாட்ஸ் த யூஸ்? இப்ப அவன் இப்போ வரைக்கும் பெர்ஃபார்ம் பண்ணல. மிடில் ஆஃப் சீசன் வந்துரும். இன்னும் கொஞ்சம் நாள் அடுத்த வருஷம் மெகா ஆக்ஷன் வந்துரும். நீ 4 பேர் தான் ரீட்டைனே பண்ண முடியும். நீ எதுக்கு அதை எடுத்த? நீ இந்த சீசன் ஜெயிக்கிறதுக்கு நீ எடுத்திருக்கலாமே ஃபர்ஸ்ட். நீ 4 பிளேயர் யார் ப்ரோ? சிவம் டூபே கண்டிப்பா ரிட்டைன் பண்ணிடுவாங்க. ருத்ராஜ் கேக்வாட், சாம்சன், டெவால் பிரேவிஸ். சரி அப்படி இல்லைன்னா அடுத்த சீசன் சரி ஓகே. எவனோ ஒருத்தர் 2 பேர் இதுல மிஸ் அவுட் ஆனா கூட இல்ல இதுல ஒருத்தர் 2 பேர் மிஸ் அவுட் ஆனா அடுத்த சீசன்ல எவனோ நல்லா விளையாடணும்னா சர்ஃப்ராஸ் தேடி நல்லா விளையாடலாம். நீ இவனுங்க தான் ரீட்டைன் பண்ணுவ. நீ ரீட்டைனே பண்ண முடியாது. மெகா ஆக்ஷன் இன்னும் 2027ல வந்துருமா? அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? அவன் வந்து அதான் சல்லிக்கு எனக்கு மாதிரி என்ன ரிலீஸ் தோணுதுன்னா, பண்ணிடுவான். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க வந்து மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி போயிட்டாங்க. என்னன்னா, இவங்க வந்து மெகா ஆக்ஷன் போயிருச்சு. அடுத்த 2 வருஷமும் நம்ம மண்ண கவ்விறோம். இந்த 2 வருஷமும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம டீம பில்ட் பண்ணுவோம்னு இவனுங்க ஆல்ரெடி கிவ் அப் பண்ணிட்டாங்கற மாரி தான் இருக்கு. Bro, what is the use of building a team when you can't win these 2 years, bro? Mega auction will come. You should have bought a team to இல்ல. நீங்க லாஜிக்கலா பேசுறீங்க கரெக்ட். நீங்க ஸ்டீவன் ஃபிளமிங் லாஜிக்கலா போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? அவங்கலாம் தேர் இன் அ பபிள் ப்ரோ. அவங்க வந்து 7 கப் ஜெயிச்ச கோச், 7 கப் ஜெயிச்ச மேனேஜ்மென்ட் அவங்கலாம். அவங்க வந்து அவங்கள மும்பை மேனேஜ்மென்ட்டோட ஈக்குவலா நினைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அவங்க மனசுல அவங்க வந்து அவங்களும் மும்பை மேனேஜ்மென்ட்டும் சேம். அவங்க வந்து ஆர்சிபி மேனேஜ்மென்ட்லாம் கீழ பார்க்கறாங்க. ஆர்சிபி மேனேஜ்மென்ட் இம்ப்ரூவ் ஆகி 7 வருஷம் ஆச்சு ப்ரோ. 2019க்கு அப்புறம் ஆர்சிபி மேனேஜ்மென்ட் டோட்டல் ரீவாம்ப். எல்லாமே ரீவாம்ப் பண்ணி 6 பிளே ஆஃப் 2023ல மட்டும் தான் மிஸ் பண்ணிருக்காங்க. பாலிடிக்ஸ் டேர்ம்ல சொன்னோம்னா மத்த டீம்ல வந்து டிஎம்கே மாதிரி பிஹேவ் பண்றாங்க. எப்படின்னா இல்ல இல்ல சொல்லிடுறேன். அப்படிட்டாரா? மத்த டீம் எப்படின்னா அதாவது இவனுக்கு அடுத்தது இவன் டேக் ஓவர் பண்ணும். கலைஞருக்கு அடுத்து ஸ்டாலின் டேக் ஓவர் பண்ணும். ஸ்டாலினுக்கு அடுத்தது உதயநிதி டேக் ஓவர் பண்ணும். உதயநிதிக்கு அடுத்தது இன்பநிதி டேக் ஓவர் பண்ணும். குரூப் பண்ணி வர அப்போ குடும்ப வாரிசு நடந்து ஜீவா தோனிய போடுங்க. கரெக்ட் ப்ரோ. ஆனா ஆக்சுவலி கரெக்ட். சிஎஸ்கே கப் அடிக்குதுன்னா நான் கொத்தடிமையா இருக்க ரெடி. 200 ரூபாய் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நான் கொத்தடிமையா இருக்க ரெடி. பாயிண்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். டிஎம்கே வந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த இதை வந்து ரெடி பண்ணிட்டே போறாங்க. இப்ப மும்பை இந்தியன்ஸ் எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்பப்போ சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்கும். அடுத்தடுத்து யார் சக்சஸரா ரெடி பண்ணிட்டே போவாங்க. அந்த சேஞ்சுக்கு ரெடி. நம்ம டீம் எப்படின்னா இப்ப பியூர்லி ஏடிஎம்கே ஜெயலலிதா அம்மா தான் கட்சி கொஞ்சம் வருஷத்துக்கு அந்த அம்மா தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்டில் பண்ண. அடுத்த சக்சஸரே கிடையாது. கார்ல விடுடா அப்படிங்கிற மாதிரி எவனையுமே வந்து வச்சிருக்கலாம். அந்த அம்மா போனதுக்கு அப்புறமேட்டு கட்சி எப்படி 8 துண்டா போய் கடைசியா என்டிஏ கையில போய் மாட்டிச்சோ அந்த மாதிரி தான் இப்ப வந்து சிஎஸ்கே மாட்டிட்டு இருக்கு. சிஎஸ்கே ஏடிஎம்கே ஆஃப் ஐபிஎல் அண்ட் யூ நோ ஹூஸ் தி எடப்பாடி பழனிசாமி. தட் இஸ் ஆப்வியஸ்லி ருத்ராஜ். குறுக்க அவன் மாட்டிட்டு இவன் தலையில காட்டி விட்டாங்க. இஸ் கெட்டிங் பாஸ்ட். அவ்வளவுதான். வாட் இஸ் தட் டு லூஸ்? ஆயுஷ் மாத்திரை கேப்டன் ஆக்கலாம். வாட் இஸ் தட் டு லூஸ் ஃபார் யூ ப்ரோ? அண்டர் 19 வின்னிங் கேப்டன். ஐ வில் டெல் யூ மேக் சர்ஃப்ராஸ் கேப்டன். எனர்ஜி தான். 75 லட்சத்தை கொடுத்து கேப்டன்சி பண்ணணுமான்னு ப்ரோ கேட்பான். ஆயுஷ் மாத்திரை அவன் பண்ணுவான். அவன் 75 லட்சத்துக்கே சொத்து எழுதி வைக்க ரெடியா இருக்கான் ப்ரோ. அவன் வந்து செலக்ட் ஆன அன்னைக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு ரீல் எல்லாம் போட்டு இருக்கான். அவன் ரெடியா தான் இருக்கான். HIV பாசிட்டிவ். நேத்து வீர் வாஸ் பாசிட்டிவ் பட் இட் வாஸ் ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்டட். சோ பத்தி என்ன சொல்றேன்னு தெரியல. அந்த வீர் வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணவங்க கடைசி 10 பால் ஒரு அடி அடிச்சான் பாத்தீங்களா? ஐ டோன்ட் கேர் ப்ரோ. நீங்க அட்லீஸ்ட் ரன் மார்ஜின் இல்ல ப்ரோ. இல்ல அவன் வந்து ஸ்ட்ரைட் அவே அவனுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கிடைச்சு வந்து ஸ்ட்ரைட் அவே அந்த மாதிரி அடிச்சானா இஸ் கோயிங் அண்ட் இஃப் ஹி ஸ்டார்ட்ஸ் bowling வீர் மைட் பி an asset going forward. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் அவன் ஸ்டாட் பேட் பண்ற கூட நேத்து ஓகே தான்றேன். லைக் எம்எஸ் தோனி இதுதான் பண்ணுவாப்ல. அது ஸ்டாட் பேட் கிடையாது. நெட் ரன் ரேட் ரெடியூஸ் பண்றது. ஃபைன். இல்ல ப்ரோ ஒரு சைடு 6 ஓவர்ஸ் 9 ரன்ஸ் இருந்துச்சு. ஜேன் கவுட்டன் வாஸ் கோயிங் ஃபார் தி கில். ஹி ரியலி ஸ்லோட் திங்ஸ் டவுன். அது நீங்க வந்து ஒத்துட்டு தான் ஹி ரியலி ஸ்லோட். இட்ஸ் 6 ஓவர்ஸ் 80 ரன்ஸ் இஸ் சம்வேர் சேசபிள் தான் ப்ரோ. ஓரளவுக்கு 50. ஓகே பிரசாந்த் வீர் ஆல்சோ பாசிட்டிவ் தான். ஆயுஷ் மாத்திரை ஃபெயில்ட் பட் ஆயுஷ் மாத்திரை கெட் கோயிங் ஆனா he will also be a positive தான். பட் பியாண்ட் திஸ் there is no positive in CSK. ஆயுஷ் மாத்திரை கூட போன இன்னிங்ஸோட 2 டிராப் கேட்ச் போவாய். ஆயுஷ் மாத்திரை should even better அவ்வளவுதான். And I don't know where Sanju Samson being this inconsistent is very bad. Sanju Samson ரொம்ப அட்டாக் பண்ணதுக்கான அந்த ட்ரேடிங் நான் ரொம்ப புக்கு கொடுத்தேன். ஐ திங்க் பார்ட் ஆஃப் ட்ரேட் ஜடேஜா போனது ஓகே தான். சாம்சன் வந்தது தப்பு நினைக்கிறோம் யோசிக்கிறோம். பிகாஸ் இட் has again affected the power dynamics for ருத்ராஜ் ப்ரோ. லைக் அகைன் எல்லாருமே வந்து லைக் இமிடியேட்டா சஞ்சு சாம்சனை வந்து கேப்டனா போடுங்க அப்படின்னு சொல்றது அவனை ஏதோ ஒரு ஷெல்குள்ள போக வச்சுக்கிட்டே இருக்கு.
ஐ திங்க் 2 பேத்துக்குமே குடுக்காம ஐ திங்க் இட்ஸ் a கால் டு கிவ் ஆயுஷ் மாத்ரே அண்ட் சர்ஃபராஸ் ஓவர் இட் இஸ் ஐ முகேஷ் திங்க் சௌத்ரி. முகேஷ் சௌத்ரி அதான் நீங்க க்ரூம் ப்ராபப்லி முகேஷ் சௌத்ரி, குர்ஜத் இது ஹர்ஷ்தீப் கூட பெட்டர் பவுலர் குர்ஜத் சிங். இந்த மாரி யாருக்காச்சும் குடுங்க. அட் திஸ் பாயிண்ட் ஐ டோன்ட் கேர். எனக்கு எனக்கு என்னத்துக்கு ப்ரோ கோவம்? நான் ஒரு ஆஸ்திரேலியன் ஃபேன் பிளஸ் வந்து சிஎஸ்கே ஃபேன். இந்த டிம் டேவிட் போயிட்டு ஆஸ்திரேலியாக்கு மண்ண கவிட்டு வந்து சிஎஸ்கேக்கு எதிராக போட்டு நொறுக்குறான் ப்ரோ. ஹி ஹஸ் லைக் ஃபவுண்ட் அவே ஹவு டு ஹர்ட் சையத் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கரெக்டா பண்ணி அந்த ஃபார்முலா கரெக்டா அடிக்கிறான் ப்ரோ. அது எப்பவுமே ஒரு தியரி இருக்கு ப்ரோ. வேர்ல்ட் கப்ல ஆடுறவங்க எல்லாருமே ஐபிஎல் ஆட மாட்டாருங்க. ஐபிஎல் ஆடுறவங்களும் வேர்ல்ட் கப்ல ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு. நம்ம ருத்ராஜ் மட்டும் வேர்ல்ட் கப்லயே ஆடல. அவர் ஆடல. ஐபிஎல்லே ஆட மாட்டாரு. அந்த ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். சிஎஸ்கேவோட ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் 2025ல பியூர் ப்ராஃபிட் 243 crores. நீங்க வந்து கோச்சோட சேலரிஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா 2 ஹையஸ்ட் பெய்டு கோச்சஸ் வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங்கும் ராகுல் டிராவிடும். ராகுல் டிராவிட்க்கு எப்படி ஏமாத்தி இவ்வளோ ரூபா வாங்கினாங்கன்னு தெரியல. மேபி வேர்ல்ட் T20 ஜெயிச்சனால ஏமாத்தி வாங்கிட்டாப்பெல்லாம் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ஹையஸ்ட் பெய்டு கோச்சே ரிக்கி பாண்டிங்கும் ஆண்டி ஃப்ளவரும் தான் இருக்காங்க. அண்ட் ஸ்டீஃபன் ஃபிளமிங் இஸ் பெய்டு அரௌண்ட் 5 to 6 crores. ரிக்கி பாண்டிங், ஆண்டி ஃப்ளவர் ஆர் பெய்டு அரௌண்ட் 3 crores or 4 crores. ஆர்ஆர் முழிச்சிட்டு இந்த ராகுல் டிராவிடுக்கு 5 crore கொடுக்குற ஸ்கேம்னு சொல்லிட்டு ஃபயர் பண்ணிட்டான். அவன் வந்து டீமை கரெக்ட் பண்ணிட்டான். 2 பாயிண்ட் அடிச்சிட்டாங்க, கேப்டன் போட்டானுங்க, மேலே ஏறி போயிட்டானுங்க. நீங்க வந்து ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு 6 கோடி கொடுக்கறதுக்கு இந்த 243 crore பியூர் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு 2 கோடி எடுத்து யாரா ஒருத்தர் போச் பண்ணுங்க. லைக் ரிக்கி பாண்டிங்கோ இல்ல ஆண்டி ஃப்ளவரோ, டிகே உங்களுக்கு வந்து நூல் தான் வேணும்னா டிகே போஸ்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு. அட்டன் பாயிண்ட் நீங்க அந்த 2-3 கோடி எடுத்து அப்படின்னு சொன்னோடனே மேட்ச் ஃபிக்சிங் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லலாம் வந்து. ஐ திங்க் தட்ஸ் நாட் a bad option. I don't see that as a bad option. Seriously, like, I think why not? ஸ்டீஃபன் ஃபிளமிங்க்கு பேசி முடிச்சிட்டியா, அவனுக்கு தமிழே தெரியாது. இதுதான் பேசி முடிச்சியா, ருத்ராஜ் கேக்வாடுக்கு தமிழே தெரியாது. இந்த நிலைமையில தான் இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஒருத்தவங்களுக்கு தான் தமிழ் தெரியும். தயவு செஞ்சு இந்த காலை எடுங்க, வேற வழியே கிடையாது. சாதா தமிழ் பேசுறீங்க நீங்க, தயவு செஞ்சு அகராத்து தமிழ் பேசுங்க. நீங்க அப்பதான் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கணும். சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்க நான் சத்தியமா எனக்கு கூட தோனி போட்டோ கிடைக்காது ப்ரோ, உங்களுக்கு கிடைச்சிடும். நீங்க வந்து உங்களை கூப்பிட்டு என்ன பீஃப் சாப்பிட்றவ கூட எல்லாம் பழக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அட்லீஸ்ட் ஹையர் வெங்கட்டும் நூல் தான், அவரையாச்சும் ஹையர் பண்ணுங்க ப்ளீஸ். என்னால முடியல. நான் கால் பண்ணியாச்சும் வெங்கட் சொன்னா நோ, இதை பண்ணா ஏதாச்சும் ஒண்ணு உள்ள ஒரு இன்சைடர் ஆள் இருந்தா கூட பரவாயில்ல. வந்து அந்த டீசென்சி, டெக்கோரம், ஃபேமிலி பாண்டிங், லாயல்ட்டி இந்த டேர்ம்ஸ்ல இருக்கானுங்க ப்ரோ. நம்ம இப்போ ஒரு சின்னதா நம்ம கொஞ்சம் மாட்டி இந்த மாதிரி லாங்குவேஜ் பேசணும்னு இருக்காருன்னே நம்மளாம் பிளாக் லிஸ்ட் ஆயிருக்கோம். we are obviously not considered in anything. ஏதோ ஒரு சின்ன இதுக்கு ஒரு போட்டோ கூட டிஎம் பண்ணி கேட்டது கிடையாது. அங்க பாருங்க ப்ரோ, ஆர்சிபில அந்த நாக்ஸ் வந்து கோலி கிட்ட நடிக்கிறான் ப்ரோ. 5 overseas பிளேயர்ஸோட ஆடுறீங்கன்னா சிரிக்கிறான். அப்படிதான் ப்ரோ அவன் ஆடியன்ஸ் இந்த ஜென்ரேஷன் கூட கனெக்ட் ஆகிறான். இவனுக்கு இன்னும் அந்த பழைய காலத்து அந்த ஒரு கேட்ச் பிடிக்கிற வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க பாத்தீங்களா? தூக்கி அடிச்சுட்டு இவனுக்கு என்னமோ குதூகலமா அந்த விக்ரமன் சார் படம் மாதிரி சுத்தி அடிச்சு பிடிச்சி விளையாண்டு கேட்ச் பிடிக்கிற கேஷுவலா இருக்காங்களாமா அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ரியாக்ஷன் வருது. ஃபர்ஸ்ட் அதை பார்த்தோன்னே டே அங்க மேட்ச்ல போயிட்டு மண்ணை கவிட்டு என்ன கேஷுவலா கும்பலம் போட்டுட்டு இருக்கீங்க. அதாவது லாஸ்ட் கனெக்ட் ப்ரோ. அதாவது சுத்தமா கரண்ட் ஜென்ரேஷனோட ஒரு கனெக்டே கிடையாது. லைக் தே ஹவ் லாஸ்ட் கம்ப்ளீட். ஜென்சி எல்லாருமே they are connecting more with teams like RCB than CSK. That is the reality. Mumbai Indians, Hardik Pandya அந்த மாதிரி ஒரு கரிஸ்மேட்டிக் பிளேயர் உங்ககிட்ட இல்ல, அதுவும் ஒரு பிரச்சனை. அண்ட் உங்களோட கண்டென்ட்டும் அந்த மாதிரி இல்ல. உங்களை வந்து ஆக்சுவலா வந்து கொஞ்சோண்டு அந்த மாதிரி இருக்க ஃபேன்ஸுக்கு கொஞ்சோண்டு கண்டென்ட் கொடுக்குறது நாங்க தான். உண்மையாலுமே we deserve a cut. Seriously, we are the one little bit 30+ year old me and Venkat are trying to connect with Gen Z, trying to pull some crowd here. உண்மையா சொல்ல போனா you are doing nothing. You are absolutely doing nothing, only blacklisting us. நீங்க ஒரு சூப்பரான பாயிண்ட் பண்ணிருந்தீங்க ப்ரோ. சேஞ்சிங் த கோச். I'll tell you, since you என்னோட அந்த ஆஸ்திரேலியா இந்த கங்காரு அப்பப்போ வெளியே வரதுனால நான் சொல்றேன். I'll tell you what point. இப்போ ரிக்கி பாண்டிங் என்ன பண்ணிருக்கான்னு நான் சொல்றேன் பாருங்க. டெல்லி டெவில்ஸ்ங்கிறத டெல்லி கேபிட்டல்ஸா மாத்தலாம். It took a long process, but you see from where to where we came. டெல்லி டெவில்ஸ்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறாரு. எப்பயாப்பட்ட டீம் என்ன கதை நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். So அதை வந்து 2020 he took it to finals bro. Almost they won the championship. Right now he has taken over Punjab where sometimes it went to 5th, 7th. இதெல்லாம் போச்சு. But see where they are now with Shreyas and with Ricky Ponting, where they are now, how they have performed. உங்களுக்கு குடும்ப மயிர் தான் வேணும்னா டேக் டிகே.
வடகலை, உங்க தென்கலை பிரச்சனை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? அவர் வடகலையா, தென்கலை, ஐயரா, ஐயங்காரா? அது ஐயர் ஐயங்கார் பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் அது என்னது? அது என்ன பிரச்சனை? அது கரெக்ட்டா சொல்லுங்க. ஐ திங்க் வி ஆர் நெவர் மேக்கிங் இன்டு தோனிஸ் போட்டோ ப்ரோ. தோனி போட்டோ வாய்ப்பே இல்ல. அதுவும் அதுவும் ஆக்சுவலி அதுவும் இல்ல. நீங்களாவது மேக் பண்ணிருவீங்க. நான் வந்து இனத்துரோகி. புரியுதா? வொர்ஸ்ட் ஆஃப் த வொர்ஸ்ட். என்னடா அவன் நம்ம என்னடா அப்படின்றாங்க. ஏன்னா துரோகியா இருந்தாலும் நம்ம என்னடா நம்பவா திட்டா பரவாயில்ல. இல்ல பீப் சாப்பிடறவனா ஆக்சுவலி நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு ஏதாச்சும் கேட்டாங்க அப்படிலாம் அப்ப தப்பி தவறி வந்துச்சுன்னா, சையத் அவன் கிடக்குறான் போய் போய் நீங்க பாத்திருப்பீங்களா? அவங்க கூட நான் நேர்லலாம் பேசிருக்க மாட்டேன். ஆன்லைன்ல தான் கனெக்ட் ஆயிருப்பேன் அப்படின்னு சொல்லிடுவீங்களா டக்குன்னு? ஒன்லி ஃபேக்டர் ஆஃப் டிஃபரன்ஸ் இஸ் விபி சந்திரசேகர் ஹூ டுக் எம்எஸ் தோனி. நம்ம சொன்ன அதே பாயிண்ட்டை விபி சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. ஆக்ஷன்ல போய் உங்க பாடி லாங்குவேஜ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கடைசி வரைக்கும் எனக்கு தோனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் காட்டவே இல்ல. மும்பை இந்தியன்ஸ் பிட் பண்ணி முடிச்சக்கு அப்புறமா தான் ரைஸ் த பேடுன்னு விபி சந்திரசேகர் சொல்லியிருக்காரு. இல்ல. இந்த பாயிண்ட் நான் சொன்னதுக்கு எனக்கு தெரியல. விபி சந்திரசேகர் எனக்கு இப்ப நீங்க சொல்லி தான் தெரியுது. இந்த பாயிண்ட் நான் சொன்னதுக்கு இவங்க வந்து ஆக்ஷன்ல வந்து இவங்களோட பாடி லாங்குவேஜே சரியில்லைன்னு சொன்னதுக்கு ஐ டோன்ட் see ட்விட்டர். எனக்கு வந்து இவரு தான் அனுப்பிச்சு விட்டாரு. வெங்கட்னா தான் இப்ப எனக்கு அமிச்சாரு. அமிச்சா அவன் வந்து சொல்றான் எப்படி மூக்கொண்டு ஒண்ணுன்னு சொல்றான், எப்படி காதகிற. அஃப்கோர்ஸ் நான் சொல்லதான் நான் செய்வேன் ப்ரோ. எனக்கு வந்து பாடி லாங்குவேஜ் பத்தி ஐ ஹேவ் சோ மச் இன்ட்ரெஸ்ட் ப்ரோ. நான் வந்து ஆலன் பீஸோட பாடி லாங்குவேஜ் புக் படிச்சிருக்கேன். சின்ஸ் ஐ மீட் டு பிசினஸ் டெவலப்மெண்ட் ஐ மீட் a lot of people. ஐ நோ how பாடி லாங்குவேஜ் இஸ் இம்பார்ட்டன்ட். வாட் கைண்ட் ஆஃப் க்ளூஸ் நிறைய டெல்ஸ் நீ எப்படி வெளியே சொல்லாம இருக்கணும் அப்படிங்கறத பத்தி நான் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஐ நோ இட் வாஸ் a colossal failure. நான் என்ன சொல்றேன், ஆக்ஷன் டேபிள்ல அந்த காசி தாத்தா கூட இன்னொருத்தர் இருந்தாரு. அவர் யாருன்னே எனக்கு தெரியாது ப்ரோ. யாருக்கா தெரியுமா அவர் எப்படி ஆக்ஷன் டேபிள்? எனக்கு தெரிஞ்ச அவர் காசி தாத்தா கூட வாக்கிங் போறவர்னு நினைக்கிறேன் ப்ரோ. வேணா என்னடா போலாமா, சரிண்ணா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி கூட்டிட்டு போயிட்டாரு. அவன் அந்த ஆக்சிடென்ட்ல எதுக்கு அவங்களாம் உட்காந்தாங்க. பேடல் தூக்குறாருல ஒருத்தர், அவர் பேடல் தூக்குற தவிர ஏதாவது டிஸ்கஷன் பண்ணி நீங்க பாத்திருக்கீங்களா? ஏதாவது டிஸ்கஸ் பண்ணி ஐ டோன்ட் ஈவன் அண்டர்ஸ்டாண்ட். நான் தான் சொல்லல, ஆக்ஷன்ல இது ஃபெயிலியர் ப்ரோ. டேனியல் எஸ்கேப் போயிட்டாரு நினைக்கிறேன். இவனுக்கு நம்மளையும் சேர்த்து முடிச்சு விட்டுறானுங்க அப்படின்னு சொல்லி. டேனி ப்ரோ தைரியமா வெளியே வாங்க, யாரும் உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. வாங்க ப்ரோ, டேனி ப்ரோ போயிட்டா. டேனி வந்து தனியா எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த வீடியோல நடந்ததுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைங்கிறத நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு அந்த ஒர்க் ஆகாததை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் யாருக்கு அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கேன்? இன்னும் திட்டுறதுக்கு ஒரு 10 பேர் கேட்டுட்டு இருக்கானுங்க. கொஞ்சம் ஏதோ ஒரு சில இல்ல இந்த ஒரு வீடியோ எடுத்துட்டு சொல்லிட்டானுங்கடா 2 புளுத்தி அப்படின்னு வீடியோ போடுவான். அவனுக்காக பேசிட்டு இருக்கேன். அண்ட் ஐ சி சம்மன் ஸ்பீக்கிங் லைக் மீ. இவன் என்ன ஓவரா கொடுத்துறான் பெரிய மாதிரி பேச. ஐ ரியலி எனக்கு நானும் அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால முடியல. நம்ம பேசுறோன்னு இவனுக்கு எப்படா அடி வாங்குவோன்னு வெயிட் பண்ற மாதிரி தான் நம்ம டோன் இருக்கு. ஆக்சுவலா இஃப் ஐ வாஸ் a common audience it would be there bro. லைக் அடி வாங்க மாட்டோமே, அடி வாங்கி தொலைய மாட்டோமே. வாங்குவோம் எங்க போகுது டேனி ப்ரோ. போட்டிருப்பாரு, எனக்கும் சையத் வார்த்தையாப்புக்கும் சம்பந்தம் கிடையாது, இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாரு நினைக்கிறேன். உங்களுக்கு அப்பப்போ டிக்கெட் எல்லாம் கிடைக்கிறதுல இனிமேல் கிடையாது. இத்தனை நாள் சப்போர்ட் பண்ணி பேசிட்டானுங்க, அவங்களையும் படிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. யாரு இந்த வில்ஸ்பர்ட்டுங்க வீடியோ போடுற டாக்கு தேவான்னு சொல்லிட்டு குட்டி பசங்க 2 பேர் இருப்பாங்கல்ல, வீடியோ போட்டுதாங்க போயிட்டு நேத்து அந்த குட்டி பையன் போடுறான், சோகமா இருக்க மாதிரி வீடியோ போடுறான். சிம்மி பட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறான். இவனுங்க மார்க்கெட்டிங் அட்மின் பேஜ்ல இருக்கிற மார்க்கெட்டிங் பாத்தீங்கன்னா வெரி வெரி ஓல்ட் ஸ்கூல் ப்ரோ. நத்திங் இஸ் நியூ. எல்லாம் இந்த இன்ஃபுளுசர் கூப்பிட்டு இந்த பழைய இதை அந்த வில்ஸ்பர்ட் வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். சரி வில்ஸ்பர்ட் அவர் காரணம் நான் பேசுறேன்னு நீங்க நினைக்கலாம். பட் அவன் வச்சு ஒரு வீடியோ பார்த்தேன். என்ன சேட்டா, என்ன 6th டைம் சேட்டா, இதெல்லாம் யாரா இந்த டயலாக்ல எழுதுறா? அப்புறம் தூபி அடிச்சு பால்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுதாமா. இதெல்லாம் யார் இந்த கதை எழுதுறா? இது ஒரு கதை கூதி நீ அவன் எழுதி கொடுக்குறான்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. It's not at all funny. It's not at all not even catchy. It's not even connecting to new audience. ஆனா இந்த ஒரு விஷயத்துல ஆர்சிபி நாக்ஸ் சப்பையா கேட்க அவங்க ரொம்ப வருஷங்களா பாத்துட்டு இருக்கேன் ப்ரோ. நாக்ஸ் செம்ம காமெடியா பண்ணுவான் ப்ரோ. அவன் போயிட்டு கெய்க்கு நீங்க வந்து கரெக்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி கப்பு இல்லன்னே அவன் வருஷத்துக்கு ஒரு வீடியோ போடுவான். நம்ம சின்னதா ஒரு கரெக்ஷன் சொன்னது ஏதோ நடுவுல ஒரு சில ஓத்தா ஓமால போட்டேன்டா, அதுக்கு எங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணி இது ஒரு தப்பாடா ஒரு ஃப்ளோல பேசிட்டேன்டா. பால் ப்ரொடெஸ்ட் பண்ற காமெடிக்கு காசி தாத்தா கேமியோ வேற மேட்டர் தெரியல. காசி தாத்தாக்கு சம்பளம் 2 கோடி அதே ஏர்னிங்ஸ் ரிப்போர்ட்ல இருக்கு. ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் இன் என்டையர் தமிழ் இன் மூவி சினிமா ஆல் இண்டஸ்ட்ரி காசி தாத்தா. வீடியோல என்னென்ன வம்பிழுத்துருக்கோம்னா இவங்க சேலரி வரைக்கும் போய் இழுத்து தோண்டி விட்டுருக்கோம்.
இதுல உங்கள சேப்பாக்லேருந்து பேன் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க வேணா பாருங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் அடிக்கிறாங்களோ இல்லையோ, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் ஆல் அவுட் இல்ல அடிக்க இல்ல போறாங்க. அத விட்டா இப்போ 3 பேர் போட்டோவையும் சேப்பாக் ஸ்டேடியம் வாசல்ல ஒட்டிடுவாங்க. 3 பேர் போட்டோவையும் நம்ம போட்டு போட்டோ விட்டுரு. போட்டு தமிழ்நாடு நாட் அலவுட் இன் தி ஸ்டேடியம். இதுல டேனி ப்ரோ குறுக்க வந்து நான் சும்மா தானே உட்கார்ந்தேன். டேனி ப்ரோ மாட்ட போறேன். இல்ல. அவர் ஏதோ அவர் பாட்டுக்கு நல்லா இன்ஃப்ளூயன்சிங் பண்ணிட்டு, ஒரு 200K ஃபாலோவர் வச்சுட்டு நல்லா தான் போயிட்டு இருக்காரு. அவர் கூட உங்கள யார் போய் ஃப்ரெண்ட் ஆக சொன்னா? டேனி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ. ஜிபியு செட் வேற போட்டு அடுத்த பாய் வீடியோல ப்ரோ. கூப்பிடுங்க வரீங்க. கூப்பிட்டா தூரத்துல இருக்க மாட்டேன். கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன். டேனி வந்ததுனால ஏதாவது பெரிய லெவல்ல மாட்டிட்டோம்னு வைங்களேன், எதுவா இருந்தாலும் எங்க பாஸ தான் கேட்கணும்னு சொல்லிட்டு 200K இருக்கிற ஃபாலோவர் டேனி ப்ரோ தான். இந்த சேனலே அவர் தான்டா நடத்துறாரு பின்னாடில இருந்து அப்படின்னு சொல்லி. சீரியஸா நாங்க ப்ரோ அதுக்கு ப்ரூஃப் இருக்கு. நம்மாளு லிங்க வந்து ஸ்டோரியில ஷேர் பண்ணுவாப்ல. இருக்கிறதுலே ஹையஸ்ட் ரீச் யாருக்கு இருக்கு? டேனி ஐயோ ப்ரோ ப்ரோ தான். டேனி ப்ரோக்கு தான் எந்த இருக்கு. ஒரு எங்க அவர்தான் எனக்கு அதெல்லாம் எல்லாமே இல்ல என்னோட ப்ரூவே டேனி ப்ரோ தான். இத்தனை நாளா அவர் சொல்லி தான் எல்லாமே பண்ணேன். ப்ரோ உங்க பேர் என்ன? பேர் ஏதோ ஏதோ சொன்னீங்க. சித்தார்த்தா ஏதோ சொன்னீங்களே. உங்க எப்படி பேர் சித்தார்த்தா? சில டைம் திருப்பமாவும் நடிப்பாரு, குணச்சித்திரமாவும் நடிப்பாரு. அப்படிதான் ஐயோ அவரோட ஹைலைட். அதனால தான் 200K முடிச்சுக்கலாமா? ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. உங்கள அசிஸ்டன்ட்டா ஐயோ வச்சு இத்தனை வேலை வாங்குறாரு. நன்றி. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் டீம்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. நன்றி. வணக்கம். ஐயோ